يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول أولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இறுதியாக அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்ட அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் கடைசி வழிகாட்டியாக தூதராக அல்லாஹ் தேர்வு செய்து அவர்களோடு அவன் இம்மார்க்கத்தின் எல்லா கடைபிடிக்க வேண்டிய அம்சங்களையும் முழுமைப்படுத்தி விட்டான். என்றாலும் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா அவனுடைய வகியை நிறுத்திக் கொண்ட போதிலும் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை தானே பாதுகாப்பதாக பொறுப்பேற்றுக் கொண்ட வசனத்தை நாம் படித்து காட்டினோம். சூரத்துல் ஹிஜ்ர் என்ற 15 அத்தியாயத்தினுடைய 9 வசனத்தில் இந்த மார்க்கத்தை நாமே பாதுகாப்போம், நாமே இறக்கிய இந்த வேதத்தை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் உத்தரவாதத்திற்கு இணங்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொடராக அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா ஒவ்வொரு காலங்களிலும் இந்த மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்தை உயிரோட்டமாக மக்களுக்கு மத்தியிலே அதை பசுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வாகவே தேர்வு செய்து பல்வேறு நல்லடியார்களை பல்வேறு அறிஞர்களை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்திருக்கிறார். இதில் நாம் எடுத்துக்கொண்ட முக்கியமான தலைப்பு அல்லாஹ் தேர்வு செய்த மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலத்திலும் ஒருவரை தூதுவராக ஏற்படுத்துகிறான். அப்ப இறைவன் ஒருவன், அந்த இறைவன் தேர்வு செய்த தூதர்கள் அந்த மார்க்கத்தை சொல்கிற போது அவர்களும் ஒருவர், அவன் இறக்கி வைத்திருக்கிற வேதமும் ஒன்று. அப்ப இஸ்லாத்துடைய ஒரு சிறப்பம்சமே ஏகத்துவம், ஒருமைப்படுத்துதல். பலவற்றை வேறுபட்ட பல்வேறு கருத்துக்களை புகுத்தி சிரமங்களை ஏற்படுத்தாமல் ஒரே ஓர் இறைவன், ஓர்மறை, ஒரு தூதர் என்ற அந்த அடிப்படை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் எல்லா காலங்களிலையும் அந்த நிலைக்கு மாற்றமாக பல்வேறு சூழல் உருவாகின்ற அந்த உருவாக்கத்தை வைத்து முன்மாதிரியாக வைத்துதான் சில விஷயங்கள் சொல்லணும். அப்ப ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய நண்பர்களாக சஹாபாக்கள் சிறந்தவர்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் சிறந்தவர்கள், அவர்களை பின்பற்ற பின்னர் பின்னர் என்று 3 சமுதாயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு சொன்னாங்க, அதுக்கு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் அவர்களை ஒரு பிரச்சனைக்காக ஏதாவது தீர்வுக்காக அழைக்காமலேயே அவர்கள் முன்னோடியா வந்து நாங்கள் செய்கிறோம் என்பார்கள். சாட்சி சொல்வதற்காக வாங்க கூப்பிடாமல் நாங்களே சாட்சி என்று ஓடி வருவார்கள். இன்னொரு முக்கியமான அடையாளம், சமூகத்தில் தாங்கள் செழித்து குளித்து வளமாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று சொன்னாங்க. இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்தவர்கள் தான் சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த காலத்தில் வாழ்ந்த வரலாற்று முக்கிய பார்த்தோம். முதல் காலத்தில் சில பேருடைய நிகழ்ச்சிகள் சொன்னேன். அடுத்த காலத்தில் அப்ப சஹாபாக்கள், தாபியங்கள், தப தாபியன் காலத்தில் வந்தவங்க தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவளை பத்தி நம்ம சில வரலாறு சொன்னோம். அதே போல மாலிக் இமாமுடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபியுடைய மாணவர் அஹ்மது ஹம்பல். இப்ப இந்த நீங்க நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம்னா, 4 இமாம்களை உலகம் முழுக்க பிரபல்யமாக இந்த நாட்டில் கூட ஹம்பலியை சார்ந்திருக்கிறவர்கள் தான் அதிகம் சொல்லுவாங்க. ஆனா சொல்லும்போது நான் குர்ஆனை பின்பற்று சொன்னாலும் ஹம்பலி மதுஹபுடைய வாடை உடையவர்கள் தான் அதிகம். ஆக இப்படி வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் வந்திருக்க முடியுமா என்று யோசிப்பத ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்ற ஆசிரியர் மாலிக் இமாம், அது இமாம் அபூ ஹனீஃபாவை தவிர மற்ற 3 பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவன் இப்படி இருப்பாங்க. மாலிக் இமாமுடைய மாணவர் ஷாஃபி, இமாமுடைய மாணவர் அஹ்மது ஹம்பல். அப்ப 3 பேருமே ஆசிரியர் மாணவர் கூட இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்ந்த நிலை எடுத்து பார்த்தா யாருமே தாங்கள் எந்த ஆசிரியர் கற்றுக்கிறோமோ அந்த ஆசிரியர் குறைப்படி சொல்றதே கிடையாது. உதாரணம், இன்றைக்கு நமக்கு ஆசிரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல
பழகி கொண்டிருக்கக்கூடிய நல்ல திறமையான விஷயங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிற நல்ல தெளிவான சிந்தனைக்குரியவர்கள் எப்படி இருக்கிறாங்க சொன்னா, ஒருவர் இன்னொருவரை பாராட்டுகின்றவரை பார்ப்பது மிக அரிது. பாராட்டட்டும் பரவாயில்ல, நேர் தலைகளாக மாறாட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்னென்னலாம் சொல்ல அத்தனை சொல்லி முடிச்சு அவ்வளவு திட்டக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனா நாம் இந்த சமுதாயத்தில் யார் பிரபல்யமாக மதுஹபுக்கு சொந்தக்கார இமாம் என்று சொல்கிறோம், அந்த இமாம்கள் யாரும் ஒருவரை ஒருவர் திட்டியதாகவே இல்லை. மாறாக ஒவ்வொருவரும் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறவர்களை பாராட்டி புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி சொல்லும் போது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த காலத்துக்கு அறிஞர்கள், பெரிய அறிஞர்கள், அவர் பேரறிஞர், இந்த மக்களுக்கெல்லாம் சரியான வழியை காட்டியவர், அவர் விண்ணிலே தோன்றிருக்கிற கோலத்தை போன்றவர் என்று புகழ்ந்து அவர் மிக சிறந்த அறிஞர் பாராட்டியிருக்கிறார். அதுபோல மாணவன் அவங்க பாராட்டிருக்காங்க. அவர்கள் கூட இவர்களை வைத்து விஷயங்கள் சொல்ல வச்சிருக்கிறாங்க. அதே போல அவர்கள்ட்ட அப்ப ஷாஃபி இமாமுக்கு சுருக செய்ய நல்ல கவனிங்க. நான் போன வாரம் அவன் கேள்வி எப்படி சொல்லிட்டு மறந்துட்டேன். இந்த வாரம் கேட்டு சொல்ல ஒரு சின்ன பரிசு இருக்குது. திருமலை குர்ஆன் போன வாரம் சொன்ன ஞாபகப்படுத்திக்கிறேன். போன வாரம் சொன்னதுல 15வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம் என்னது? அது நாமே இருக்கிற இறைவனை நாமே பாதுகாக்கிறோம் என்று சொல்ற வசனம். இமாம் காலத்துல முதல் இமாமாக இமாம் அபூ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வியாபாரி, பட்டு வியாபாரி இருந்தவங்க. அவர்கள் இந்த கல்வியை தேடி படிப்பதற்கு என்றெல்லாம் நேர காலத்தை ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருந்தாங்க. அப்ப அவர்கள் செல்கின்ற சஹாபாக்கள் விஷயம் கற்றுக்கிட்டாங்க. உமர் ஆட்சி போகும்போது அவரை பார்த்த விஷயங்கள் கற்றுக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் குறைந்த விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் கூட அதை வைத்துக் கொண்டு மிக திறமையாக பல்வேறு சட்டங்களை தொகுத்துள்ளக்கூடிய பெரிய அறிஞராக திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு 150 மரணம் அடைஞ்சாங்க. அவங்க மரண தருவாயில யாரு பிறகு ஷாஃபி பிறக்கிறாங்க. அவங்க கிட்ட 63 அவங்க மூத்தாயிடுறாங்க. அவங்க பிறகு அபூ ஹனீஃபா ஷாஃபி மாவுக்கு பெரிய வயசு வித்தியாசம் இல்ல. இவன் ஷாஃபி இமாம் 150 பிறக்கிறாங்க. அஹ்மத் அவர்கள் 164 பிறக்கிறாங்க. அப்ப எவ்வளவு வித்தியாசம்? 14 வருஷம். இமாம் அஹ்மத் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷாஃபி இமாமுடைய மாணவர். அது ஒவ்வொரு இமாம் குறிப்பிட்டு மாணவர் இருந்தாலும் கூட பல்வேறு பிரபல்ய காலங்கள் பேசப்பட்டவர்கள் அந்த பெருமையாக சொல்லி அவர்கள் இமாம் ஷாஃபி இருக்கிறாங்க. இந்த இமாம்களை பற்றி நான் சொன்ன விஷயம் நல்ல கவனிக்க ஒரு முக்கியம். நாம இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சில நேரத்தில் ஒப்பீடு செய்ய நேரங்களில் சில நம்ம உள்ளங்கள்ல குறை சொல்ற கூடாது. சாதாரணமாக திருமறை நல்ல நண்பன் யாரும் விளங்கணும். சாதாரண நண்பன் யாருண்டா முகத்துக்கு சில குறைகளை மறைக்கலாம் பாருங்க, அவன் யாரும் கிடையாது, நண்பன் இல்ல. நம்ம பழகம் வச்சுங்களேன், நம்முடைய நண்பர்கிட்ட ஒரு குறை தவறு ஏற்படுது, மார்க் ரீதியா சில குற்றங்கள் செய்யறார், அது சொல்லாம இருந்தா அவருடைய பாதிப்பு எந்த வரைக்கும் ஏற்படும்? அப்ப இவர் உண்மையிலே அவருக்கு என்ன செய்யல, உதவி செய்யல. அதனால நாம ஒரு நண்பன் நல்ல நண்பன் யாருன்னு சொன்னா தன்னோடு பழகக்கூடியவர்கள் ஏற்படுகிற குறைகளை நயமாக அன்பாக எடுத்து சொல்லி அவர்களுக்கும் அது தவறு நீங்களும் நல்ல எண்ணம் இருக்கணும். இது இஸ்லாமிய பார்வை மிக முக்கியமான ஒன்று. அந்த ரசூல் என்ன சொன்னாங்க? அல் மரு அலா ஹலீல் தீனினாங்க. ஒரு மனிதன் அவன் எப்படி கணிக்கப்படுகிற சொன்னால் அவன் தன்னுடைய நண்பர் எந்த வழி இருக்கிறாரோ அந்த வழியிலே இருப்பார். இதுதான் மறுமையிலையும். அதனால ரசூல் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்கிற போது எந்த நண்போடு இருக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். உலகத்தில் நட்பு மிக முக்கியமான ஒன்று. நட்பு என்பது மிகச்சிறந்த ஒன்று. தமிழை கூட பழமொழி சொல்லுவோம், எல்லாரையும் பல மாதிரி சொல்லிட்டே வருவான். அத்தாவை, அம்மாவை, கணவனை, மனைவி சொல்லி கடைசியில் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவாங்க? தோழர் சொல்லுவாங்க. அது பார்த்தா உண்மையிலேயே நண்பனா இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி அமையணும். உயிர் காப்பான உலகத்துல இல்ல, அவன் எங்கேயும் காக்கல இருக்கணும், மறுமையிலே அவன் தான் நண்பன். அவன் நல்ல நண்பன் என்பவன் யார் என்றால், ஒரு தவறு என்று தெரிகிற போது அதை சுட்டிக்காட்டி அவர் திருந்த வேண்டும், அது தவறு செய்யக்கூடாது, நல்ல எண்ணம் இருக்கணும். அதனால சொல்லும் போது தவறை சுட்டி காட்டப்படுகிற போது அதை சந்தோஷப்பட வரவேற்கணும். அவங்க தான் யாரு? சிறந்த நம்ம வரலாறு படிச்சுக்கிறோம். அதாவது சஹாபாக்கள் காலத்துல பிந்தி இஸ்லாத்தில் ஒரு ஆள் தான் காலித் பின் வலீத்.
அவங்க எந்த அளவுக்கு மிக சிறப்பாக சஹாபாக்கள் காலத்தில் சொல்ல ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து அவங்க என்ன சிறப்பு சொல்லப்பட்டு சொன்னா அவங்க எங்க போனா செய்வாங்க, அந்த யுத்தம் வெற்றி அடைச்சு. அந்த அளவு உண்மையில் நடந்துச்சு. சிலவருக்கு அப்படி சில அல்லாஹ் கொடுக்கிற பண்பு தான். என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியது, இப்படி ஒரு ஆள் செய்யறாருன்னு அவராக செய்யறாரு இல்ல, அவருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு அம்சத்தை கொடுத்தவன் யாருக்குன்னா முக்கிய இஸ்லாத்து. அதை நம்ம மறந்துடுவோம். மனிதனாக நமக்கு இந்த மறதி ஏற்படும். ஆனா இதையெல்லாம் கூட அந்த மறதிகளை ஏற்படக்கூடியவர்களுக்கு உணர்த்தக்கூடிய மக்களும் காலங்காலம் இருக்கிறாங்க. அப்ப உமருடைய ஆட்சி காலத்தில் ஒரு சம்பவம் சரித்திர வரலாறு படிச்சு பாக்கிறோம். ஒரு தடவை யுத்தத்துக்கு அனுப்பியிருந்த மக்கள் பாராட்டி பேசி காலையில் வழி போற வெற்றி கிடைச்சிடும், வெற்றி தான் இல்ல போக டக்குனு என்ன செய்தாங்க, தகவல் அனுப்புறாங்க, நீங்க தலைமை விட்டுட்டு வாங்கன்னு. யோசிச்சு பாருங்க, நீங்க தலைமை விட்டுட்டு வாங்க என்று தகவல் அனுப்புறாங்க. அவரும் என்ன செய்யல, அது என்ன நீங்க அனுப்பிட்டு கூப்பிடுறீங்க வர முடியாது அப்படின்னு சொல்லவும் இல்லை. சொன்ன உடனே வந்தாங்க. வந்து 2 பேருமே என்ன செய்தாங்க, கட்டி தழுவி அணைத்துக் கொண்டார்கள், சந்தோஷப்பட்டாங்க. அப்ப இதுதான் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரையில நல்லோருக்கு வேண்டிய பண்பு. அதனாலதான் உங்களுக்கு மீண்டும் விஷயத்தை ஞாபகப்படுத்த, இந்த விஷயத்தை நீங்க அடிக்கடி உள்ளத்துல போட்டு பாருங்க. ரசூல் சொன்னாங்க 3 பண்புகள் யாரிடத்தில் வந்து விடுகிறதோ அவர்கள் இறை நம்பிக்கைக்குரிய சுவையை அனுபவித்து விட்டார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை இருக்கு. நம்ம அடிக்கடி சொல்றோமா இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தூரமா போய் சாப்பிட போவோம், தூரம் விட்டு இப்படி போய் என்ன காரணத்தினால சுவையா இருக்கு, டேஸ்டா இருக்கு. அதுக்கு சில பேர் பார்த்து பஸ்ல ஏறி போறாங்க, என்ன நாங்க என்ன மாதிரி இருக்கு குடிச்சு பாருங்க, அடுத்த சொல்லிடலாம். அவருக்கு என்ன போய் குடிச்சு பாக்கணும். அப்ப டேஸ்ட் தெரிஞ்சுட்டா அதுக்காக கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய பார்க்கிறோம். காசு கூட பயன்படுத்துறது இல்ல, கூட உதவ பரவாயில்லைங்க, டேஸ்டா இருக்குதுங்க என்று சொல்ற பாக்குறோம். அப்ப சுவை என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு சுவை சொன்னாங்க. ஈமானுக்குரிய சுவையை சொல்லும்போது 3 காரியங்களை சொல்லி, முக்கியமான 3 காரியம், அந்த 3ஐ சொல்லி இந்த பண்பு யாரிடத்தில் வந்து விடுகிறதோ அவர் ஈமானுக்குரிய சுவையை அனுபவித்து விட்டார். அதுல முதல்ல சொன்னது என்னது, அல்லாஹும் தூதரும், அல்லாஹும் அவருடைய தூதரும் அவர்கள் அல்லாத உலகத்தில் எல்லோரை விட ஒருவருக்கு யார் பிரியத்திற்கு ஆகிவிட்டார் அவர்கள் தான் ஈமான் சுவையை அனுபவித்து விட்டார். நமக்கு உலகத்தில் வாழும் போது மனைவி, தாய், தந்தை, அண்ணன், தம்பி, நண்பர், உற்றார், உறவினர், தொழில் பல நமக்கு தேவைப்படுது. இது இல்லாம உலகத்தில் யாருமே வாழ முடியாது. இப்படி ஒரு கூட்டு வாழ்க்கை கட்டாயம் மனிதனுக்கு இயல்பு இருந்தால் தீரணும். ஆனால் இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட நாம் எதையெல்லாம் சார்ந்திருக்கிறோம் அத்துணையும் அல்லாஹ் ரசூல் என்று வருகிற போது அவர்கள் இருவரை விட இதற்கு முக்கியத்துவம். இதனுடைய அவருடைய அன்பு, அவருடைய பாசம் இவருடைய பாசத்தை மிகைத்துவிடக் கூடாது. அப்படி என்ன அர்த்தம், அல்லாஹும் ரசூலும் காட்டிய வழிக்கு மாற்றமாக அவருடைய நிலை இருக்குமானால் அதற்கு கட்டுப்படக்கூடாது. இது ஈமானுடைய முதல் கட்ட சுவை. சஹாபாக்களுக்கு இது ரொம்ப இந்த சுவையை கடுமையா அனுபவிச்சிட்டாங்க. அவளுக்கு இந்த அல்லாஹ் ரசூல் என்பதைத்தான் முக்கியத்துவப்படுத்தினாங்களே தவிர அதற்கு எதிராக எது இருந்தாலும் தூக்கி. உதாரணம் பாருங்க, அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா சஹாபா, முக்கியமான சஹாபி. ஒரு முறை மயக்கமுற்று விழுந்துறாங்க. மயக்கமாய் விழுந்த உடனே அவங்க மனைவி அவரை மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு சத்தமிட்டு அழுகிறாங்க. இது எல்லாரும் இயல்பு. திடீர்னு சத்தமிட்டு அழுதான் செய்வாங்க. அப்ப இவங்க உணர்வு பெற்று முடிச்சோடு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஓலமிட்டு அழுகிறார்கள் என்னை சார்ந்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் நீ செய்த குற்றத்தை நீங்கிக் கொண்டே உன்னுடைய அழைக்கு நான் காரணமாக பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டேன். நம்ம என்ன நினைப்போம், நமக்காக அழுதிருக்கிறான், அதை எப்படி சொல்றது என்ற விஷயம் கம்மிடுவோம். நமக்காக வேலை செய்யிருக்கான், நமக்காக வேலை செய்யிருக்கான், அவன் செய்யறது தப்போ ரைட்டாது. அப்புறம் நமக்காக செய்யணும், அதை மீறி சொன்னா கூட என்ன உங்களுக்காக உங்களுக்காக அவன் முகத்தை உடைச்சிட்டீங்க, அவன் மூக்க உடைச்சிட்டீங்க, செய்யலாமா என்று இப்படி சொல்லுவாங்க. ஆனா சஹாபாக்கள் அந்த கவலையில மனைவியா, தாயா, அண்ணனா, தம்பி, அந்த உறவுகள், அந்த உறவுகளுக்கெல்லாம் மேலாக அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய வழியில் இருக்கிற முகப்பத்துக்கு முன்னுரிமை வழங்கினார்கள். அப்ப இது நம்மள்ட்ட முதல்ல வந்துருச்சு என்று சொன்னா நம்ம பார்வையில் அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இப்படி செய்த அவர் நினைப்பாரோ, அப்படி இவர் நினைப்பாரோ, நம்ம தலைவர் ஏதாவது கோபட்டு விடுவாரோ என்றெல்லாம் இந்த சிந்தனை வருவதும் அடிபட்டு போயிடும். தலைவர் திருப்தி பண்றோம் இல்லையோ, அல்லாஹ்வும் நல்லோட திரும்பி விட்டாங்க. அதனால அந்த திருப்திக்கு மாற்றமா தலைவர் வெறுத்தாலும் பரவாயில்ல, தலைவர் தேவையில்லை என்று வர வேண்டுமே தவிர தலைவருடைய திருப்திக்கு அல்லாஹ் திருப்தி விட்டக்கூடாது. இப்ப அந்த ஈமான் சுவையில முக்கியது. 2வது சொன்னாங்க, என்ன அழகான வார்த்தை பாருங்க, ஒரு மனிதன் நேசிப்பதாக இருந்தார் அந்த நேசம் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நான் ஏன் இவர் விரும்புறேன், இவரோடு தொடர்புச்சா இவர் அல்லாஹ் ரசூல், குர்ஆன், ஹதீஸ், இஸ்லாமிய மார்க்கத்துடைய பண்புகளை, வணக்க வழிபாடுகளை நமக்கு சொல்லித் தருவார். அதனால் இவரை நான் நேசிக்கிறேன்.
வெறுப்பதாக இருந்தாலும் அதற்காகத்தான் வெறுக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு மாற்றமா இந்த வெறுப்பு விருப்பு வந்துட்டா அவருடைய வாழ்க்கையில இஸ்லாமிய பார்வை தவறே ஏற்படாது. மூன்றாவது அம்சம், இந்த சிந்தனை வந்தவர்கள், குர்ஆன் ஹதீஸ் என்ற சிந்தனை, அல்லாஹ் ரசூல் என்ற சிந்தனை வந்தவர்கள் இந்த கொள்கையை விடுத்துவிட்டு பழைய கொள்கைக்கு செல்வதற்குரிய நிலை வந்து அவங்க என்ன நினைக்கணும், நெருப்பில் தூக்கி எறியப்படுவதை பயப்படுவதை போல பயப்பட வேண்டும். நம்ம தவறான கொள்கைக்கு போறோம், சத்திய கொள்கை வந்துட்டோம். வந்த பிறகு நம்முடைய சில காரணங்களால் சூழ்நிலைகளால சில விஷயங்கள்ல அந்த இந்த கொள்கையோட அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலை மாதிரி வந்தால் என்ன உணர்வு ஏற்படணும், நெருப்பில் நம்மை தூக்கி போட்டால் நெருப்பில் என்ன கஷ்டம் அந்த கஷ்டம் ஏற்படும், அந்த உணர்வு உள்ளத்து வரணும். இந்த மூன்று உணர்வு வந்து விட்டால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார்கள். அப்ப இந்த பண்பு வந்துட்டா அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தார், நம்மளை உயர்நிலை கொண்டு போய் ஓரால் முடிவு செய்யலாம். அப்ப நமக்கே அளவுகள் ரசூலை தந்தாங்க. ஆக நாம் இந்த நிலைக்கு நம்ம தயாராக்கணும். எனவே இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த காலங்களில் வாழ்ந்த இமாம்கள்ல யாரும் ஒருவர் மற்றொருவரை குறித்து தவறாக சொன்னதே கிடையாது. அவருடைய அந்தஸ்தை குறைத்து பேசியதும் கிடையாது. மாறாக அவளை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள், அவர்களுக்காக துஆவும் செய்தார்கள். இப்படித்தான் இமாமுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அந்த இமாம்கள் எல்லோரும் மிகுந்த சிரமப்பட்டுக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எல்லாம் அவருடைய கல்வியை கற்றுவிட்டு ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய கல்வியின் திறனை கண்டு மற்ற ஆலிம்கள் எல்லாம் போராமை கொண்டு எந்த அளவுக்கு போராமை கொண்டாங்க சொன்னா அவர்களை சரியான முறையில் பணியாற்றப்பட முடியாம பல இடையூறுகளை ஏற்படுத்தினாங்க. அது போக அறிஞர்களுக்கு அந்த காலத்தில் இமாம்களுக்கு அரசர்களாலையும் பல தொல்லைகள் ஏற்பட்டது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுகிற தொல்லைகளை தாங்கிக் கொண்டு அவங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த குர்ஆனுக்கு மாத்திரம் நடக்கல. அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய உணர்வுல இருந்த முக்கியமான ஒரு பண்பு என்ன, எந்த சந்தர்ப்பத்திலையும் எனக்கு பாதிப்பு ஏற்படலாம், என்னை சார்ந்தவர்களுக்கு எந்த கஷ்டம் ஏற்படலாம், ஆனால் கொண்ட கொள்கையில எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற உறுதியாக இருந்த மிகப்பெரிய சிறந்த மகான்கள் தான் இமாம்கள். அதனால அவங்களை எல்லாம் தரக்குறைவாக யாரும் பேசுறதும் இல்ல, அப்படி பேசக்கூடிய முஸ்லீமா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய சேவைகள் நம்ம செய்யறாங்க. வேற என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இமெயில் ஒரு செய்தி வந்திருக்குது. விழுப்புரம் பக்கத்துல எருமாடின்னு செய்திதான் பாத்தீங்களா, பகலையோ எருமாடி குழந்தை வந்திருக்கான். இது நான் வந்து 4வது படிச்சுட்டு இருக்கிற போது இதே மாதிரி ஒரு கதை வந்துச்சு. என்ன செய்வோம், சில நேரத்தில் மனுஷன் அவசரத்துல நான் நடந்து சம்பவம் இது. நான் படிச்சுட்டு காலத்துல எல்லாரும் ஸ்கூல் முடிச்ச உடனே வீட்டுக்கு போகாம ஆஸ்பத்திரி போறோம். ஏன்னா வந்து வாய்த்த வரி என் மாட்டு குழந்தை வந்து சொல்லிட்டான். அவன் அப்படி சொன்னா போதுமே, அதை கேட்டவன் எல்லாம் கை வச்சிருவான், முகம் அது மாதிரி இருக்குது, கால் இப்படி இருக்கு, கை அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்கூல் முடிச்சு பார்த்தா பிள்ளை அடிச்சு பிடிச்சு போய் அங்க போய் பார்த்தா வாசல் கேட்ட போட்டு அவ்வளவு அங்க என்ன முடியும், என்னப்பா எங்கப்பா வந்தீங்க, இல்ல மாட்டு குழந்தை வந்திருக்கான். ஆனா ஒண்ணும் இல்லப்பா, அவன் வாய்ந்த வரை குழந்தை வந்து சொல்லிட்டான், குட்டி போட்டுருப்பான். அப்ப என்னன்னு கேட்ட மனிதர்கள் இருக்கிறாங்களே, கேட்ட விஷயங்களை கேட்டது மாதிரி சொல்ல கிடையாது, அதை சுவையாக்குறதுக்கு என்ன செய்வாங்க, கண்ணு கால் மூக்கெல்லாம் வச்சு சொல்லி விட்டுருவான். கீழே விழுந்தா சொன்னா நல்ல இருக்கால, விழுந்தான் பாரு சொன்னா நல்லா இருக்கும். நம்ம கண்ணில் விழுந்திருப்பான், விழுந்தான் பாரு சொல்லுவோம், அடுத்த சொல்ல கால் ஒடிஞ்சு வச்சுட்டுவான். அப்ப என்னண்டா அப்படி சொன்னாதான் அந்த வார்த்தைக்கு சுவை இருக்கும். இந்த மாதிரி சுவையை விரும்பி சொல்லப்படாத வார்த்தை யார் வார்த்தை, அல்லாஹ் ரசூல் வார்த்தை தான். வேற எல்லாரும் வார்த்தையும் கலந்துருக்கும். அதனால எங்க நமக்கு மிஸ்டேக் வந்திருக்கு பார்த்தா நான் படிச்சு ஒரு ஆட்சி படிச்சு காட்டினேன். 4வது அத்தியாயத்தினுடைய 59 அடிக்கடி படிக்கிற விஷயம். மீண்டும் ஒரு சொல் நல்ல கவனம் படிங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ் அத்தீஉர் ரசூல், நீங்க அல்லாஹ்வை கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்க. இது குர்ஆன் நிறைய இடத்துல சொல்றாங்க. கட்டுப்பட்டா நீ வெற்றி அடைந்து விடுவீர்கள், திட்டவட்டமாக சந்தேகம் இல்லாம வெற்றி அடைந்து விடுவீர்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். இப்படி மனைக்கு பல இடங்கள் அதை சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த ஒரே ஒரு சிலத்தில் மட்டும்தான் உலில் அம்ரிங்கிற அல்லாஹ், உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். நான் போன என்ன சொன்னேன், கட்டுப்படுங்கிற 2 விஷயம் இருக்கு. கட்டுப்பாடு என்பது 2, ஆனா 2 கட்டுப்பாடுமே அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் சார்ந்ததுதான். ஆனா என்ன வித்தியாசம் சொன்னா, கட்டுப்பாட்டில் ஒன்று வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று சில வணக்க முறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த வணக்கங்களை நமக்கு சொல்லித் தருவதற்காக அல்லாஹ் காலம் காலமா ஒரு தூதுரை ஏற்படுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு மனிதன் நினைக்கும் போது, நான் தொழ வேண்டும், நான் நோன்பு பிடிக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் நினைக்கும் போது, அந்த யாருக்கெல்லாம் அந்த உணர்வு வந்திருக்கோ அவர்கள் எல்லாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், என்னுடைய தொழுகை நான் எப்படி தொழ வேண்டும்,
என்னுடைய நோன்பை நான் எப்படி பிடிக்க வேண்டும், ஹஜ் என்ன செய்யணும், உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஹஜ் செய்து முன்னாலே நீ கூட்டமா பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா புதன்கிழமை பாத்தீங்கன்னா எல்லாரும் மறந்தனாலும் ஞாபகம் வந்துடும். இந்த பக்கம் நடந்து வந்தீங்கன்னா புதன்கிழமை ஞாபகம் வந்துடும். இன்னைக்கு புதன்கிழமை 4 மணிக்கு இந்த பக்கம் பாருங்க எல்லாரும் ஞாபகம் வந்துடும். என்னண்டு அது அவ்வளவு கூட்டம், நல்ல சிகரெட்டையும் பிடிச்சிட்டு நல்ல அழகான முறையில நல்ல ஸ்டைல பிடிச்சி நிக்கிறாங்க. அப்ப என்னடா உம்ராக்கு போன ஆசைப்பட்டாங்களே தவிர உம்ரா என்றால் என்ன, அதை ஏன் செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று படித்தவர்களை எண்ணி பார்த்து சொன்னா அதுல 99% சீராக இருப்பாங்க. அப்ப இப்படி வணக்க வழிபாடு பார்த்தா வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு முன்னால் இதை யார் மூலமாக எப்படி செய்யணும் தெரிந்து கொள்ள இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒன்று. அப்ப இந்த விஷயத்துல நம்முடைய அறிவுக்கு வேலையே இல்லை. வணக்க வழிபாட்டை பொறுத்தவரையில நம்ம அறிவுக்கெல்லாம் வேலை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் செய்தாங்க, நான் சொல்றேன் அவ்வளவுதான். ஏன் நெஞ்சில கை கட்டினாங்க, ஏன் விரல ஆட்டினாங்க, ஏன் ருக்குரிப்பு கை, அதெல்லாம் யோசனை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா செய்தாங்க, நான் செய்யறேன் அவ்வளவுதான். இன்னொரு கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாட்டிற்கு ஒரு முன்மாறி இருக்கிறது. வணக்க வழிபாடை பொறுத்தவரைக்கும் கட்டுப்பாட்டுக்கு முன்மாறி ரசூலுல்லாஹ் தொழுது காட்டினாங்க, நோன்பு முடிச்சு காட்டினாங்க, ஜக்காத்துக்கு ஹஜ் செய்து காட்டினாங்க, உம்ரா செய்து காட்டினாங்க. இதை இப்படி எல்லாம் செய்தார்கள் என்பதை இன்றைய வரைக்கும் தெளிவா இருக்காது, பார்த்து நம்ம செய்துறோம். இன்னொரு கட்டுப்பாடு என்னது என்றால் அரசியல் ரீதியாக இந்த அரசியல் என்பது வீட்டு அரசியல், நாட்டு அரசியல், ஊர் அரசியல், இப்படிதான் பல அரசியல் இருக்கு. அப்ப வீட்டுக்கு ஒரு தகப்பனான கட்டுப்பாட்டுகள் அது வீடு இருக்கணும். ஒரு ஊர் எடுத்துக்கிட்டா ஊருக்கு ஒரு தலைவர், அந்த ஊர் தலைவருடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஒரு அமைப்பு என்று ஏற்படுத்திக் கொண்டால் அமைப்புக்கு ஒரு தலைவர் அவரை ஏற்படுத்திக் கொள்வது பலத்தை வச்சுக்கணும். அப்ப தலைமைத்துவத்தை கட்டுப்படுறது என்பது அது அரசியல். அதான் அரசியல் வெறும் நம்ம சொல்ற மாதிரி எழுது போட நம்ம திமுக அந்த சொல்றேன். அரசியல் தான் நமக்கு தேவையான விஷயங்களை எப்படி நடத்தி கொள்வது, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைதான் உண்மையான அரசியல். நம்ம அரசியல் சொல்ல இதுதான் நம்ம ஆவரும். அரசியல் அதை சொல்லல, அரசியல் அர்த்தம் நமக்கு தேவையான விஷயங்களை எப்படி அமைத்துக் கொள்வது, உண்பது, உறங்குவது, உடுத்துவது, நமக்கு தேவையான பொருளாதார தேடிக்கொள்வது, இதெல்லாம் எப்படி செய்யறது என்று இதுக்கெல்லாம் ஒரு பொது விதி இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு ஒரு தலைவர் நமக்கு வேணும். அப்ப நம்ம கூட்டு தலைவர் என்பது வணக்க வழிபாடுகளுக்கும் இதற்கும். இந்த தலைவர்லாம் நான் கடன் சொல்ல எப்படி சொன்னேன், எப்படி இருந்துச்சு வளர்ந்தீங்களா, அரசியலுக்கும் ஆன்மீக தலை எப்படி இருந்துச்சு, ஒரு தலைமை தான். இந்த ஒரு தலைமை இருக்கிற காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே பல தலைவர்களை பல நிகழ்ச்சிகளுக்காக ஏற்படுத்தி பழக்க வச்சிருந்தாங்க. உதாரணமாக ஒரு ஜமாத் வரும், அந்த ஜமாத்தை எங்கேயாவது போறதா இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லி இந்த ஜமாத் தலைவராக அப்படி சொல்றது உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை அனுப்புவாங்க, யுத்தத்திற்கோ வியாபாரத்துக்கோ எதுக்காக அந்த கூட்டு வாழ்க்கை முக்கியமா இருந்துச்சு. அப்படி அனுப்பும் போது அவர்கள் ஒருவரை ரசூலுல்லாஹ் தலைவர் தேர்வு செய்து இவருடைய கட்டுப்பாட்டில் செல்லுங்கள் சொல்லுவாங்க. இப்ப இவரு வணக்க வழிபாடு செய்ய முடியாது, அறிமுகப்படுத்த முடியாது. இவர் வேற என்ன செய்வாரு, இவருடைய பணி என்னது, போயிட்டு வர்றது வரைக்கும். ஏன்னா எங்க போறது, எங்க தங்குறது, எப்படி தங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொருட்படுத்தி யார் சொல்லணும், அந்த தலைவர் சொல்லணும். அந்த தலைவருடைய சொல்லுக்கு நம்ம கட்டுப்பட்டு போகணும். இதுக்கு ரசூலுல்லாஹ் முன்மாறி பார்க்க முடியாது. அந்தந்த காலங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப தலைவர் என்ன சொல்றாரோ அந்த தலைவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு போறது. இதே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தலைமைக்கு கட்டுப்படும் எனக்கு கட்டுப்பட்டதை போல. எனக்கு கட்டுப்பட்டது யார் கட்டுப்படல, அல்லாஹ் கட்டுப்பட்டதை போல. அப்ப இந்த கட்டுப்பாட்டையும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு வர்றாங்க. ஆனா என்னன்னா ஒண்ணுல வணக்க வழிபாடு முன்மாறி கட்டுப்பாடு, இதுல முன்மாறி ரசூல் இல்லாட்டால் அந்த தலைவர் சொல்லக்கூடிய கேட்டு போறது. அப்ப இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களில் அதிகாரமுடைய கட்டுப்படுங்கள். இப்ப அதிகாரமுடைய கட்டுப்படும் போது என்ன ஏற்படும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை அனுப்பி வைக்கிறான். அதுல அன்சாரியை சார்ந்த ஒருவரை தலைவராக்கி இவருடைய கட்டுப்பாட்டுகளை போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம யோசிக்க வேண்டியதுடா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை தலைவராக நியமிப்பதாக இருந்தால் சும்மா அதாவது எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு அப்படிப்பட்ட வேலை செய்ய மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படித்தானே சாதாரண நம்ம ஒரு பொறுப்பு உள்ள ஆட்களை இன்னொரு பொறுப்புகளால் ஏற்பாடு செய்யணும் வச்சுக்கோங்க. அவர் எப்படி செய்வோம், ஒரு நியாயமான நல்ல சிந்தனை உள்ளவரை பார்த்த செய்வோம். ஆனா நியாயமானவர் நல்ல சிந்தனை உள்ளவர்களை எதை வச்சு இப்படி செய்வோம், அப்படியே புறத்தோட்டத்தை பார்க்க நல்ல ஆளா இருக்கிறாரு, ஓரளவு எல்லா நிகழ்ச்சி கரெக்டா வந்து கலந்துக்கிறாரு, இதெல்லாம் நடத்திட்டு போறாரு என்று இதை பார்த்து தான் முடிவு செய்வோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் செய்திருப்பாங்க, அவரை தலைவராக்கி ஒரு கட்டுப்பாட்டுக்களை போங்கன்னு சொன்னாங்க. அவரும் கூப்பிட்டே போனார். இந்த இன்னைக்கு பாக்குறோம் ஒரு தலைவர் படாத பாடு, தலைவருக்குள்ள கஷ்டம் மாதிரி வேற யாருக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம். அவங்கள கூப்பிட்டு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள ஒழுங்கவன் சேர்ந்தா போதும், அவ்வளவு பெரிய செலவு இருக்கும்.
ஆனா அன்னைக்கு பாருங்க, அவரு கூட்டு போன ஆளு அவர் சொல்றாரு, அவர் உள்ளத்துல வந்து இவங்க மேல வெறுப்பு இருந்துச்சு. அவ வெறுப்பு வர்ற மாதிரி எதாவது நடந்திருக்கும், கொஞ்சம் பேச்சுல செயல வந்திருக்கும். என்ன செய்தாரு, கோவம் வந்துருச்சு அவங்க மேல. கோவம் வந்தா மனுஷன் சுபஹானல்லாஹ் சில நேரங்கள்ல எந்த நிலைக்கெல்லாம் போறாங்கன்னு பாருங்க. மனிதர்கள் சஹாபாக்கள் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணால கண்டவர்கள், அவருடைய செய்தியை காதால கேட்டவர்கள், அவங்க சொல்லுக்கு முழுக்க கட்டுப்படக்கூடிய ஆளுக்கு. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் அதுல ஒரு ஆள் தலைவராக போற. என்ன சொல்றாரு, திடீர்னு நான் உங்க தலைவர் தானே, தலைவர் தான் அறிவிக்காரு. திடீர்னு கேட்க, அவங்க தலைவர் தானே, ஆமா ஆமா தலைவர் தான். அப்ப தலைவர் கட்டுப்பட சொன்னாங்க, ஆமா ஆமா கட்டுப்படும். நீங்க கட்டுப்படுவீங்கல்ல, கட்டுப்படுவோம். அப்ப என்ன செய்யுங்க, எல்லாரும் இங்க பயணத்தை முடிச்சு பிறகு அழித்து வாங்க. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா வீட்டுல கணவன் மனைவி அண்ணன் தம்பி நண்பர்கள் பார்க்கும்போது ஒரு திடீர் சொல்லுவாங்க, நான் அவசியம் சொல்லணும் கோபப்படாதீங்க அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம், எல்லாருக்கும் அனுபவம் தானே. அண்ணன் தம்பியா இருக்கிறவங்க, நண்பரா இருக்கிறவங்க, அதான் கணவன் சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே, நான் உன சொல்லுவோம் கோபப்படாதீங்க முதல் கேட்டுக்கிறது. அப்ப கோபப்பட மாதிரி சொல்ல போறது அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க செய்வாங்க, இது மனித இயல்புகள். அப்ப அந்த மாதிரி என்ன செய்தாங்கன்னா, நான் உங்க தலைவர் தானே, தலைவர் தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க, நான் உங்க தலைவர் தான். ஆமா ஆமா, அதுல சிலவர் ஏற்பாடு தலைவன் சொல்லலையே, அவங்களுக்கு தெரியாதா, அவனுக்கு கேட்கற ஆளு இருப்பாங்க. அன்னைக்கு யாரும் கேட்கற, நம்ம கேட்பாங்க, அப்படி நீங்க தலைவர் தானே, என்ன தெரியாத உங்களுக்கு இதே தெரியாதா, தெரியாதக்கு தலைவர் கேட்பா. அப்பவே பிரச்சனை வந்துடும். நம்ம ஆளுக்கு ரொம்ப கூடுதல் தவிர விட்டு வச்சு இப்படி கட்டான்னு சொல்லுவாங்க, நான் தலைவர் தான், என்ன உங்களுக்கு தெரியாதோ, அப்ப எதுக்கு நீங்களாம் தலைவர் எது கட்டான்னு சொல்லுவாங்க. நான் பாக்குறது எல்லாம் இருக்குது, சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பேசக்கூடிய திறமையான ஆட்கள் இவங்க. அப்ப அவங்க ஒண்ணு சொல்லல, ஆமா நீங்க தலைவர் தான், சரி அப்ப என்ன செய்யுங்க, பயணத்துல விடுங்க, விறகு அழிட்டு வாங்க, விறகு அழிட்டு வந்தாச்சு, தீ வைங்கட்டாங்க, தீ வச்சாச்சு. அதுவரையும் கேட்கல, என்னையா நீ விறகு சொல்ற, திடீர்னு தீ வைக்க சொல்ற, ஏன்னு கேட்கல. தலைவர் சொல்றாரு சரி. மூணாவது சொன்ன, எல்லாரும் ஓராள உள்ள போங்கண்டாரு. நட்டுக்கண்டு போனா சில நேரத்தில் என்ன சொல்லுறோம் என்ன பேசுறோம் ஒண்ணுமே விவசாயம் இருக்காது. அப்ப நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, இவர் சஹாபி, முக்கியமா தெரிய வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் தேர்வு செய்து வச்சு அனுப்பியிருக்காங்க. நான் எதுக்காக சொல்ல வர்றேன்டா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மனிதன் எவ்வளவுதான் சிறந்த நிலைக்கு போனாலும் அவன் என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த மனித பண்பு இருக்கும். மண்ணுல மண்ணுல வந்ததுனால சில நேரங்கள் அந்த மண்ணுக்குள்ள சுபாவம் மனுஷன் இருக்குதான் செய்யும். அப்ப மனிதர் தான். அப்ப இந்த நிலை உள்ளவர்கள்ட்ட என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும். அப்ப எல்லாரும் போங்கன்னு சொன்ன உடனே அதுலயும் கொஞ்சம் பேர் தலைவர் சொல்றாருப்பா போயிருவோம், அவர் முடிவுக்கு வராங்க. அப்ப அதுல ஒரு ஆள் பார்த்தாரு, கொஞ்சம் இளைஞர், அல்லாஹ் அக்பர், இந்த நரகத்துல போக கூடாதுதானப்பா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கட்டுப்பட்டு தூதரை ஏத்துக்கிட்டு வந்தோம், இவர் உள்ள போய் சொல்றாரு சொன்ன உடனே யாரா சொன்ன ஒரு ஆள் கிடைச்சா போதுமே, எல்லாரும் ஆமா ஆமா எப்படி நுழையிறது தவறு இல்லை, அது எப்படி போறது, இப்ப கருத்து வந்துச்சு. அப்ப அல்லாஹ் சொல்ற ஃபைன் தனாஸத்தும். அப்ப தலைவர் கட்டுப்படும் போது அல்லாஹ் சொல்றான், இதை அல்லாஹ் கட்டுப்படும் இது வரவே செய்யாது. தலைவர் கட்டுப்படுகிற போதுதான் என்ன ஏற்படும், ஃபைன் தனாஸத்து ஃபீ ஷைஇன், ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டால் ஃபருத்தூஹு, அதை நீங்கள் கொண்டு சொல்லுங்கள், இலல் ரசூலி, ரசூலத்தை கொண்டு செல், இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரத்திலே கொண்டு செல்லுங்கள். அப்ப அல்லாஹ் நேரத்தான் குர்ஆன் என்ன சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தேவையில்லை, ரசூலாட்டே போனா அவங்க குர்ஆன் சொல்ல போறாங்க, இத புது விதியா சொல்றான். இப்ப இந்த காலத்தை ஏற்படும் வச்சுங்க, நாம குர்ஆனை என்ன சொல்கிறது என்று பார்ப்பது முக்கியமான விஷயம். இதுதாங்க முக்கிய பண்பு. நம்ம சமுதாயத்துல எல்லோருக்கும் வர வேண்டிய முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனை ஏற்படுகிற போது பிரச்சனைக்கு தீர்வாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், நாம யாரை சார்ந்திருக்க அவங்க சொல்றதுன்னு போக கூடாது. நான் போன வருஷம் சொன்னேன், ஸல்லல்லாஹு குர்ஆனும் ஹதீஸும் அங்கீகரித்த ரெண்டு பேர். என்ன பேர் அது? குர்ஆனும் ஹதீஸும் அமைப்பு ரீதியாக அங்கீகரித்த ரெண்டு பேர் என்னது? முஹாஜிர் அன்சார். முஹாஜிர் அன்சார் மிக சிறப்பா அல்லாஹ் அங்கீகரித்த பேர். ஹிஜ்ரத் செய்தவர்கள், அவரை அரவணைத்தவர்கள். அதுலயும் பாருங்க, எல்லாத்திலையும் என்ன நம்ம கவனிக்க முக்கியமான விஷயம் தெரியுங்களா, இந்த ஏற்குமார் பேசுறவங்க, தமாஸ் பேசுறவங்க எல்லா காலத்திலையும் எல்லா இடங்களும் இருப்பாங்க. அவர் தமாஸ் தானே பேசுறாரு என்று அலட்சியம் செய்யக்கூடிய இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் அதையும் பொறுத்துக்க மாட்டாங்க, இவன் என்ன தமாஸ் பண்றது என்று சொல்லக்கூடிய இருப்பாங்க. ஒரு முறை பாத்தீங்கன்னா, ஒரு முஹாஜிர் ஒரு அன்சாரி தோழருடைய பிரித்தட்டில் அடி அடிச்சுவார், ஒரு தமாசா. இத அவன் கண்டுக்காம இருந்து இன்னொரு ஆள் அடிக்க எப்படி ஆச்சுன்னா, பிரச்சனை எப்படி முத்து பாருங்க. பிரச்சனை ஆகி அது எந்த அளவுக்கு வந்துருச்சு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் கைகலப்பாயிடுச்சு. கைகலப்பாயிட்டா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்சாரிகளேன்னு அன்சாரிகள் தங்களுடைய தோழர் அழைக்கிறாங்க, முஹாஜிர்களே அழைக்கிறார்கள். ஏன்னா முஹாஜிருக்கு அன்சாரி பிரச்சனை,
இப்படி அழைத்த உடனே நீங்க நல்லா கவனிங்க, இப்படி அழைத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற போதே அறியாமை காலத்து பழக்கத்துக்கு அடிமையாகிறீர்களான்னு கேட்டாங்க. என்ன சொல்லுங்க அப்போ? இது என்ன அல்லாஹ் ரசூல் அங்கீகரிச்ச பேரு, அதுதான் அவங்க கூப்பிட்டாங்க. ரசூல் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த காலத்து என்ன செய்தாங்க, குலத்தோடு சேர்ந்துக்கிறோம், இனத்தோடு சேர்ந்துக்குவாங்க. நடந்தது நியாயமா அநியாயமா அப்படி பாக்குறது இல்ல. சரி, எப்படி கூப்பிடுறது? எப்படி கூப்பிடுறது? நண்பர்களே, அழகான வார்த்தை, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி கூப்பிட்டுட்டா யாரை கூப்பிட்டான்னு சொல்லாது, எல்லாரும் விழிப்புடன் வருவாங்க. ஆனா அதை சொல்லும் போது ரெண்டு பக்கமா பிரிஞ்சிடும். பிரிஞ்சா என்ன நடக்கும்? என்னன்னு கேட்கிற ஆள் கூட யாரு முந்தினாலும் அவங்க சேர்ந்துக்குவாங்க. அந்த அமைப்பு அங்கு சேர்ந்து சண்டை உண்டாயிரும். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே கட்டுப்பட்டாங்க. அப்ப இப்படி அழைக்காதீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய அடியார்களே அழைங்க, அப்பதான் நியாயம் பிறக்கும். பாருங்க, இது அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் என்னன்னா, ஒரு நியாயமா அநியாயமா விஷயத்துக்கு தீர்வு காண்பதற்காக அமைப்புகளை அந்த அவன் சார்ந்திருக்கிற கூட்டத்தை சொந்தம் அப்படி அழைக்கக்கூடாது. அப்படி அழைச்சிட்டா அவங்கள்ட்ட நேரம் எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு இது கண்மூடித்தனமான பழக்கங்கள் இந்த சமுதாயத்தில் நுழைஞ்சிருச்சு. நாம இதுல கவனமா இருக்கணும். அப்ப நடக்கிற விஷயங்களுக்கு தீர்வுன்னு வந்துட்டா உடனே என்ன செய்யணும்? அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், இந்த நிலைக்கு வந்துட்டா நாம இதற்காக மூணாவது ஆளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம் கட்டாயம் மூணாவது போகக்கூடாது. ஆனா நம்ம நிலம் அப்படி இல்ல. நாம எல்லா குர்ஆன் சொல்லக்கூடியவங்களே எந்த அளவுக்கு முன்மாறி ஆயிட்டாங்கடா, எந்த பிரச்சனை யாரா தீர்க்க முடியும்? ஆமா, கோர்ட்டு தான் தீர்க்கணும், அதுதான் முறைங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் நம்ம இந்த சமுதாயத்தில் பிறர் நம்மை பார்த்து கேலி செய்து நகையாடி சிரிக்கிற அளவு கீழ்த்தல கூட போயிட்டாங்க. அதை நல்ல பண்பு, இந்த பண்பு எல்லாரும் மனசுல வச்சுக்கிறது. நமக்கு பிரச்சனை ஏற்படுகிறதா, அதற்காக தீர்வை நாம் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறான் என்று கேட்டு அதற்காக தீர்வை நாம் தேடி போகணும். சொல்லி நல்லா சொல்றேன், எப்ப சொல்றாங்க, இதில் கவனிக்கிற விஷயம், இன்குன்தும் தூய்மையில்லா வெல்லியோமில்லாக, நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையை நம்பியவளாக இருப்பீர்களானால். அரபி இலக்கணத்தை படிச்சீங்கன்னா சென்ற கால வினை சொல்லும் வருங்கால வினை சொல்லும் சேர்ந்து வந்துடா அது நிரந்தரத்தை காட்டும். நீங்க அல்லாஹ்வையும் மறுமை நம்பக்கூடியவளாகவே இருந்து கொண்டிருந்தீர்களானால், அவங்க பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, எந்த விஷயத்தை எடுத்தாலும் அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பாரு. இந்த எண்ண உடையவளாக இருந்தால் உங்களுக்கு தீர்வு என்னதான், அல்லாஹ் என்ன சொன்னார், ரசூல் என்ன சொன்னார்கள், இது தீர்வாக எடுத்துக் கொள்வீர்கள். அப்ப நீங்க நம்ம இப்ப என்ன முடிவு வரணும், நாம இந்த நிலையில இல்லன்னு வச்சுக்க, இப்படி தேர்வு செய்யலண்டா நம்மள்ட்ட எந்த உணர்வு இல்ல, அல்லாஹ்வும் மறுமை என்ற சிந்தனை இல்லை, கட்டாயம் அதுல குறைவுதான். அப்ப எப்போவெல்லாம் நாம இந்த நிலைக்கு மாற்றமாக போகிறோமோ அப்ப நாம என்ன செய்ய, ஆயத்து என்ன முடிவு பண்றோம், நாம அல்லாஹ் மறுமை என்ற சிந்தனை நமக்கு இல்ல. அப்ப அல்லாஹ் மறுமை என்ற சிந்தனை உள்ளத்துல ஆழமாக இருந்தா நாம இந்த நிலைக்கு போக மாட்டோம். அது ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டேன். என்ன மீண்டும் சம்பவங்கள் சொல்றதுன்னா சம்பவங்கள் எப்போது ஈமானுக்கு உரைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுல உட்காரும் போது வெளியில வாசல் சத்தம் கேட்குது. புறம் சொன்னா இல்ல, சொல்ற மறக்கிறாங்க எல்லாரும், சத்தம் கேட்கு. அப்ப உம்மு சல்மா சொல்ற சரி சொல்றாங்க, சத்தம் கேட்ட ரசூல் என்னன்னு திரும்பி பார்க்கும்போது ரெண்டு பேர் வர்றாங்க. என்னப்பான்னு கேட்டா ஒரு சொத்து விஷயத்துல சண்டை. ஆனா ரெண்டு பேர்ட்ட என்ன இல்ல, ஆதாரம் இல்ல, சொத்து யாருக்குள்ளன்னு தெரியல, பிரச்சனையை கொண்டு போனா யாருக்குள்ள விசாரிச்சு முடிவு செய்யற அளவுக்கு ஆதாரம் ஒரு ஆள்கிட்ட இல்ல. அப்ப ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. சரி, வந்த பிறகு விசாரிக்க வேண்டிய பொறுப்பு ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. விசாரித்து ஓரளவு முடிச்சு விட்டு நாம தீர்ப்பு பண்ணிடுறாங்க. தீர்ப்பு பண்ண ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். என்ன சொல்றாங்க, நான் உங்களுடைய வாக்குகளை வைத்து ஒரு தீர்ப்புக்கு வந்து விட்டேன், ஒரு ரெண்டு பேருமே ஆதாரம் இல்ல. ஆனால் இப்போ நான் தீர்ப்பு செய்து முடித்து விட்ட பிறகு யாருக்கா ஒரு ஆளுக்கு அந்த பொருள் கிடைக்கும். அப்படி யாரு கிடைக்கிறதோ அவருக்கு அது நியாயம் இல்லாம அநியாயமான முறையில் கிடைத்திருக்குமானால் அவர் நரக நெருப்பை கையில் எடுத்துக் கொண்டு விட்டார். ரெண்டு பேரும் அழுதிகள் வேண்டாம். சுபஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பள்ளி வாசல் அடிதடி போட்டுக்கிட்டு உனக்கா எனக்கா சண்டை போடுற கூட்டம் எங்க இருக்குது? சொந்த விஷயத்துல சண்டை வரும்போது அது நரகத்திலே துண்ட கையில் எடுக்கிற சொன்ன உடனே ரெண்டு பேரும் அழுகிறாங்க, எங்களுக்கு வேண்டாம் யார சொல்லலாம். சுபஹானல்லாஹ். அப்ப உண்மையிலேயே அவன் உள்ளத்தை என்ன உணர்வு தெரியுமா, தெரியாம தனக்கா அவருக்கா சந்தி வருகிறது, அப்ப எனக்கு தான் உனக்கு தான் என்ற அந்த உரிமை வந்தோன்னு ரசூலுல்லாஹ் கேட்போம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, நீங்க உண்மையான உணர்வு இருக்கிறது, மறுமையுடைய பயம் இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கலந்து முடிவு செய்து அதை நீங்க ரெண்டு பேருமே சுமூகமா தீர்வு செய்திருக்கிறீங்க.
எவ்வளவு அழகான முன்மாதிரி பாருங்க. நம்முடைய முன்மாதிரி சமுதாயம் இருக்கிறாங்களே சிறந்தவர்கள். ஒரு கோணத்துல மிகப்பெரிய அக்கிரமம், அநியாயம், அனாவசியமான அட்டூழியங்களை செய்திருந்தவங்க, அனாவசியங்களை அசிங்கங்களை செய்தவர்கள், அவர்கள் தான் எதற்கு முன்மாதிரி? மிக சிறந்த குணங்களுக்கும் மிக நியாயமான குணங்களுக்கும் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்க. அப்ப அப்படிப்பட்ட பண்பு அவங்களுக்கு என்ன காரணம்? இந்த ரெண்டு, அல்லாஹ் மர்மை என்ற இந்த நம்பிக்கை அவள் இருந்ததுனால குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் கட்டுப்பட்டாங்க. இதுதான் சிறந்தது, இதுதான் அழகான விளக்கம் என்று அல்லாஹ் முடிச்சான். அப்ப இந்த அடிப்படை நம்ம கையில வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக, தனிமனிதனாக இருந்தாலும் அவர் அமைப்பாக இருந்தாலும் அவருடைய இந்த உணர்வு ஏற்பட்டுட்டா நம் வாழ்க்கையில் தவறே ஏற்படாது. ஆகவே நாம் சொல்லக்கூடிய செய்திகள், நான் சொல்லக்கூடிய நானே மாற்றமாக இருந்தால் கூட நானும் தெரிந்து கொள்ளணும். நீங்க சொல்ல, நீங்க பேசுறீங்க, நீங்களே செய்யல, நான் தெரிந்து கொள்ள, அவ்வளவுதான். அது நான் சொல்ல, நீ யார் சொல்றதுக்கு சொல்லக்கூடாது. அப்ப தவறு என்பது சொல்லக்கூடிய நடுவுக்கு உங்கள்கிட்ட இருக்கலாம். அப்ப நம்ம மூமின்களை பொறுத்த எப்படி இருக்கணும்? அத வத்வாஸோ பில் ஹக்கி வத்வாஸோ பிஸ் ஸப்ர், சத்தியத்தை ஒருவருக்கு சொல்ல வேண்டும், அதனால் ஏற்படும் சிரமங்களை என்ன செய்யணும்? தாங்கிக் கொள்ளுங்கள், அதையும் சொல்லணும். ஹக்க சொல்லும்போது எல்லாம் வரும்போது ஏன் சேர்த்தே சொல்லணும், சத்தியம் சொல்லும்போது இதுவும் சேர்ந்து வருங்க, அதனால் பொறுமையா நீங்க இருக்கணும் என்ற இந்த ரெண்டையும் நம்ம சொல்லணும். அப்ப இந்த அடிப்படையில இமாம்களை பொறுத்தவரைக்கும் அவங்க காலத்தில் வாழ்ந்த இமாமுடைய வரலாறு படிச்சு பார்த்தா அவருடைய வாழ்க்கையில நீங்க முக்கியமான அம்சம் என்னது? நம்ம இமாம்கள் மாதிரி இல்ல, எங்களை மாதிரிலாம் இல்ல. என்ன இது ஒரு தொழில் மாறி அல்லது இதுக்கிடையே இருக்கிறவர் இருந்து கொண்டோ அல்லது இன்னொருவரை விமர்சித்துக் கொண்டோ திட்டிக் கொண்டோ அவர் அதுக்காக தனக்கென்று அமைப்பு வைத்துக் கொண்டெல்லாம் இருக்கவே இல்லை. அவங்களுடைய முக்கிய நோக்கம் எல்லாம் அல்லாஹ் ரசூல். இந்த அடிப்படையில் அஹ்மது ஹம்பல் அவர் எப்ப பிறந்த சொன்ன ஹிஜ்ரி 164. அப்ப நீங்க நல்லா யோசிங்க, இந்த 3 வரும் இவர்கள் ஒருவரை ஒரு விமர்சித்துக் கொண்டிருந்தால் தான் என்ன வர நியாயம் இருக்குது? ஆமா, அமைப்பு நியாயம் இருக்குது. ஆனா இவங்க யாரும் ஒருவரை ஒருவர் விமர்சிக்கல. அப்ப எது நடந்திருக்கு கேட்டா, இவர்கள் படித்துக் கொடுத்த பாடத்தை கற்றவர்கள் யார் படிச்சாங்களோ அவர்கள் மூலமா படித்துக் கொண்டவற்றை தான் செயல்படுத்தினாங்க. அதே என்ன செய்தாங்க, மற்றவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி என்ன செய்தாங்க, அந்த காலத்துல இந்த மாதிரி தொடர்பு எல்லாம் ஏற்படல. ஒரே நிமிஷத்துல உலகத்தில் எங்க இருந்தாலும் விஷயம் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யல, வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க என்ன அங்கங்க படித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த விஷயத்தை கடைபிடிச்சதுனால இந்த சொல்ல. அதுல இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தான் நான் சொன்ன முதல் எது எழுதினவங்க ஹதீஸ்கள் முதல்ல எழுதினதே இமாம் மாலிக். என்ன எழுதினாங்க? முவத்தா. இரண்டாவதாக எழுதினவங்க யாரு? இமாம் அஹ்மது ஹம்பல், முஸ்னத் அஹ்மது. மூன்றாவது இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் இந்த மாதிரி எழுதல, இந்த மாதிரி ஹதீஸ் தொகுக்கல. அவங்க உம்மூணு கிதாப் எழுதாங்க. இது இந்த ரெண்டு கலையா மாறிச்சு. ஒன்னு ஃபிக்ஹ். ஃபிக்ஹ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? விளக்கம். ஃபிக்ஹ்ங்கிற வார்த்தைக்கு விளக்கம் அர்த்தம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிக்ஹ்னு சொன்னாங்க. ரசூல் சொன்னாங்க, மையில்லாஹி பிஹி கைரன், அல்லாஹ் யாருக்காவது ஒரு நன்மையை நாடி இருந்தால் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவரை மார்க்கத்தில் விளக்க முடியல அல்லாஹ் ஆக்கிடுவான். அப்ப ஃபிக்ஹ் சொல்றாங்க மார்க்கத்தை விளங்குவது. இந்த இமாம்கள் நினைச்சாங்க. ஆனா நினைத்த எப்படி மாத்தினாங்க? இமாம்கள் அவர்கள் சமுதாயத்திற்கு இந்த விஷயங்கள் எடுத்து சொல்கிற போது எளிமைப்படுத்த வேண்டும் என்று பிற்காலத்தை இமாம்கள் நினைச்சாங்க. நினைத்து என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அப்படி சொல்லாம அதுல சில ஃபர்து சுன்னத் என்று பிரித்து அதான் எழுதி வச்சாங்க. அப்ப இந்த கிதாபுகள் எல்லாம் பார்த்தா கூட சொன்னேன், ஷாஃபியுடைய ஃபர்து உதுவை பத்தி எது சொல்லுவாங்க? 6, ஹனபி எதிர்ப்பாங்க 4. ஆனா 6 ஏன் 4 ஏன் எந்த விஷயம் ஒரு ஆயத்தை அடிச்சு போட்டு எழுத மாட்டாங்க. இதை படிக்கிறதா இருந்தா அதுக்கு உசூல் ஃபிக்ஹ் 4, 6. இது 2வது இருந்து 3வது 4வது வரைக்கும் இப்படி போயிடும். 5வது வரும்போது உசூல் ஃபிக்ஹ் படிச்சுக்கிற பாடத்தில் 99 பேருக்கு இந்த பாடம் விளங்காது. இதாவது சீக்கிரம் வாங்கிடும். 1/6 இது 4 போயிடுவான். இந்த ஃபிக்ஹை ஏன் அமைத்தார்கள் அடிப்படை வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில அதை படிச்சு கொடுக்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு உஸ்தாத்மாருக்கு கஷ்டப்பட்டு நடத்துவாங்க. அதை மாணவ ஒரு மாதிரி விளங்காத கேட்காம விட்டு அடி தள்ளிடுவாங்க. அப்ப என்ன அதை புரிஞ்சு மாட்டாங்க. அப்ப அங்கதான் இதுக்கு ஏன் காரணம் சொல்லுவாங்க. அப்ப இது உசூல் ஃபிக்ஹ் தனியா, ஃபிக்ஹ் தனியா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னது முஸ்லிம், திருமதி, நசை, அபுல் மாஜா, அபுதா எங்க வந்து பார்த்தேன். இந்த சுன்னத் ஜமாத்துங்கிற பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வெளியே வந்த பிறகு சண்டை போட்ட பிறகுதான் அப்பதான் இப்படி ஒரு கிதாப் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு.
அப்ப என்ன அந்த அளவுக்கு தான் ஏழு படிச்சு அல்லாஹ்வுடைய கிருபை இன்னைக்கு மக்களுக்கு சாதாரணமா அபூதால் அப்படி வருது, நசை அப்படி வருது, சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு மொழிபெயர்ப்பு நிறைய வந்துருச்சு. அப்ப என்னன்னா அந்த காலங்கள்ல இமாம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யாரும் யாரையும் செய்யல, எங்களை பின்பற்றி மேல மாற்றம் என்ன சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து சொன்ன விஷயம் என்னது, ஒரு வார்த்தை சொன்ன அவங்க சொன்னதாக இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மத்ஹபி. 4 இமாம்கள் அல்ல எல்லாரும் சேர்ந்து சொன்ன வார்த்தை என்னது, சஹீஹான ஹதீஸ் ஒன்று இருக்குமானால் அது என்னது என்னுடைய மத்ஹப். அப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இமாம்கள் அங்க எங்கெங்க இந்த பணிகளை செய்தாங்களோ அவர்கள் ஒருவரை ஒருவர் அந்த அவங்க படித்தவர்கள் அதை படிச்சு கொடுத்தாங்களே தவிர இவங்க என்ன சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க ஆய்வு செய்யக்கூடிய காலங்கள் ஏற்படல, சூழ்நிலை ஏற்படல. ஆனா என்ன ஆகும்னா காலப்போக்கில் மனிதர்கள் இதை விட்டு கொஞ்சம் தூரமாகும். இதை விட்டும் அல்லாஹ் மறுமை என்ற அந்த சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காலம் குறைஞ்சு போய் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்பதான் என்ன ஏற்படுது, பிரச்சனைகளும் உண்மைக்கு மாற்றமாக பெருமைக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க, ஹதீஸ் என்ன சொல்லுவாங்க, பெருமைக்கு அரபில் ஹதீஸ் சொல்லக்கூடிய பேர் இருந்தீங்களா, நான் பெருமைனா பலமா நினைச்சிருவோம், அவன் பெருமையா நடக்கிறான், அவன் பெருமையா பேசுறான் அப்படி சொல்லுவோம். ஆனா ரசூல் சொன்ன பெருமைக்கு அளவு என்ன சொன்னாங்க, சத்தியத்தை மறுப்பது. உண்மையை மறுத்தா அது என்னது பெருமை. எது உண்மையோ எது சத்தியமோ அதை ஒருத்த மறுக்கிறான், யாரு பெருமை பிடித்தவன். இந்த பெருமை பிடித்தவன் தான் அல்லாஹ் என்ன சொல்றான், ஊசி முனை ஓட்டையில ஊசி முனையில எது போனாலும் ஒட்டகம் போல இவன் போக மாட்டேன், இவன் தான் நம்மளையும் பெருமை நடக்கிறான். பெரிய அந்த இல்ல சத்தியத்தை மறுப்பவன், இதுதான் உண்மைன்னு சொன்ன பிறகு கூட ஏற்க மறுத்தா வச்சுக்கோங்க, அவன் இந்த மாதிரி அல்ல கடுமையா, அவனுக்கு தான் கடுமையான கண்டனம். குர்ஆன் சில பெருமை சொல்லக்கூடிய முக்கியமான பெருமை என்னது, சத்தியத்தை மறைப்பது, ஏற்றுக்கொள்ள மறுப்பது, என்னது பெருமை. அப்ப இந்த மாதிரி பெருமைகளுக்கு மனிதன் ஆளா எப்போடா இந்த அல்லாஹ் மறுமை என்ற இந்த சிந்தனை குறைவு எல்லாம் வந்துருவாங்க. இம்மா அஹ்மத் நம்பர் இல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை பாருங்க. அவங்க நான் சொல்ல அடிக்கடி நீ நல்ல கவனத்தை சொல்லும் போது நான் கூட போன வாரம் பேசின பேச்சு வெளியே வேற சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் நடக்கும் உடனே நம்ம சொல்ல வெளியே வச்சிருவோம். ஏன்னா ஆரம்ப காலத்துல என்னன்னா ஒரு விஷயம் சொன்ன என்னன்னா, இரவெல்லாம் நின்று வணங்குவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்ல. ஹதீஸோட புகாரினுடைய ஹதீஸெல்லாம் சொல்லி ஜும்மால சொல்லிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ் அசர்ல வெள்ளிக்கிழமை அசர்ல அன்னைக்கு தங்கப்பல்ல நைட்ல தோது அனுமதி இல்லைன்ட்டான். பாருங்க எவ்வளவு சீக்கிரம் விஷயம் போவாங்க. அவன் இல்லண்டா நம்ம பள்ளியில கேட்டுட்டு நம்ம தொட மாட்டான், ஓடி போய் இன்னொரு தோறுது. அந்த அளவுக்கு அவங்க அதுல வெறி இருந்துச்சு. அவ கேட்கும் போது பாதி காது என்னடா இவன் என்ன சொல்ற நன்மையா, அது இல்ல இவன் என்ன சொல்றாங்க அதுல எதை நம்ம எடுத்து வெளியே சொல்ல. இதுதான் அது மக்கள்கிட்ட கேட்கிற விஷயத்த சரியா சொல்லாட்டும் பரவாயில்ல, மாற்றி சொல்லணும் வந்துருவாங்க. அப்ப இங்க நல்ல நான் சொல்ல விஷயம் நல்ல என்ன கவனிக்க வேண்டிய செய்யணும்டா, நான் போன வாரம் சொல்லும் போது செய்தி சொன்னா யோசிச்சு பார்த்து ஏதாவது நம்ம பேச்சு என்ன வந்திருக்கு அவர் சொல்லும் போது யோசிச்சு பாக்குறேன். ஏன்னா நல்ல உங்கள்ட்ட தேவை நான் திரும்ப சொல்லிக்கிறேன். என்ன பொறுத்தவரை என்ன தவறு தாராளம் செய்யுங்க, நீங்க பேசுற பேச்சு சொன்னீங்க தவறாக திருத்திடுவேன். அதுதான் மனித பண்பு, உண்மையான ஈமானுடைய பண்பு. ஆனா தவறாக புரிஞ்சு வெளியே விமர்சனம் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்வாதிகள் இந்த இமாம்கள் காலத்துல இஸ்லாத்திற்கு எதிராக சரியான கொள்கைக்கு எதிராக இருந்தவங்க யாரு அரசியல்வாதி. நம்ம நாட்டுல அரசியல் இது உள்ளது இல்லைன்னு சொன்னேன் அவருக்கா. அந்த காலத்துல இஸ்லாமிய அரசியல்வாதிகள் அரசுகளாக இருந்த பொறுப்புதாரிகள் எதுக்கு எதிராக இருந்தாங்க, சில கொள்கைகளுக்கெல்லாம் அவங்களுடைய விஷயங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டில் சொல்ல வேணுமான்னு சொன்னேன். அது வேற மாதிரி சில பேர் செய்யறாங்க, திரிச்சு கொண்டு போய் இவரை சொல்லி வெளியே பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி கொல்லப்பட வச்சுக்கலாம். உண்மை சொல்ல வர்றேன். அப்ப இங்க பாருங்க, இவன் அகமது நம்பருக்கு அறமுதாரி அவங்க காலத்துல அவங்க 3 பேரை பொறுப்பு சந்திக்க அந்த சூழலை படிச்சு அந்த 3 பேர்ல மஅ்மூன் என்று வந்தார். எல்லாம் இவங்களுடைய அந்த 63 ஆண்டு காலத்தில் நடந்த விஷயம். எல்லா இவங்க கிட்டத்தட்ட பெரும்பாலும் 63 வாழ்ந்துட்டாங்க. 63 முடிஞ்சிச்சு. பெரும்போது அப்படி இருப்பாங்க. ரசூலுல்லாஹி உம்மத்தோடு அதிகமாக கூட இருக்காங்க. 60க்கும் 70 இருக்காங்க. அப்ப இந்த காலத்துல 3 பேர் பொறுப்பார். ஒரு ஆள் மஅ்மூன், இன்னொரு முஅத்தஸிம், வாசிக் ஒரு ஆள். இவங்க 3 பேர்ல 2 பேர் பாருங்க எந்த அளவுக்கு இருந்துக்கிறாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு காலத்துல சுப்ஹானல்லாஹ் சில கொள்கைகளை ஏன் சொல்றோம் எதுக்கு சொல்றோம் என்று தெரியாம பெரும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமாக சில கொள்கை வருதுன்னு சொன்னா உண்மையில அஸ்திவாரத்தை ஆணி வரை நீங்க ஆய்ந்து பார்த்தீங்கன்னா அது எங்க வந்திருக்கும், யூதர்கள். அவன் தான் எல்லா காலத்திலும் நமக்கு சரி செய்தவன். அதை சில நேரங்கள் நாம சிந்திக்காம ஆய்வு செய்யாம இருக்கும்போது அதுக்கு அடிமை ஆயிடுவோம். அப்ப என்ன ஒரு பிரச்சனை அந்த காலத்தில் ஏற்படுது, குர்ஆன் படைக்கப்பட்ட ஒன்று, அல் குர்ஆன் மஹ்லூக்குன். குர்ஆன் என்னது, மனிதன் மாதிரி இன்னும் அல்லாஹ் படைச்ச படைப்பு மாதிரி ஒரு படைப்பு. அது குர்ஆன் படைக்கப்பட்டதுதான்.
இத அந்த மௌமெண்ட் அரச தன்னுடைய ஆட்சியுள்ள உலமாக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு, நான் சொல்றேன் சரிதானா, சரின்னு சொல்லாட்ட என்ன செய்வான், அடிப்பான், தொல்லை பண்ணுவான், கஷ்டப்படுத்துவான், சொல்ற சரிதான். இதுதான் உலமாக்களுடைய பெரும்பு நிலம் இருந்திருக்கு. அறிஞர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஆட்கள் அந்த காலத்தில் இருந்த நிலம் இருந்திருக்கு. அப்படி எல்லாம் இருக்கிற இந்த உலமாக்களை கூப்பிட்டு வச்சுட்டு அகமது நம்பரை கூப்பிட்டு அவர் சொல்ற, மௌன் சொல்ற, என்ன சொல்ற, இல்ல குர்ஆன் படைக்கப்படவில்லை, அல்லாஹுடைய கலாம் என்பது படைக்கப்பட்ட ஒன்றல்ல, அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லிக் கொடுத்தான். ஆனா அந்த கலாம் இருந்து அல்லாஹ் இடத்துல வந்திருக்கிறத அது இந்த கிதாப் வேணா எழுதி வச்சு சொல்லாமே தவிர அந்த குர்ஆன் இருக்குது அது என்ன கிடையாது, படைக்கப்பட்டதல்ல. ஏண்டா இது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நடந்த விஷயங்கள் அல்ல. அந்த காலத்தில் யாரும் பேசவே இல்லை, அடுத்த காலத்திலும் பேசல, அடுத்த காலத்திலும் பேச, அதுக்கு அடுத்த காலத்தில் பிரச்சனை வருது. இதற்காக என்ன செய்யறாங்க, முத்தசிம்ங்கிறவன் அவரை சிறையில் அடைத்து அடிப்பதற்கென்றே சில ஆட்கள் ஏற்படுத்தினான். அடினா சொல்ல முடியாது, அடி மயக்கமுற்று அடிக்கும் போது என்ன சொல்றான், நீ இப்படி சொல்லிட்டு விட்டுருவேன். அவங்க மயக்க தெரிஞ்சு சொல்லுவாங்க, அது கலாம், அல்லாஹ்வுடைய கலாம் தான். அதுக்கு அடுத்து உள்ள வந்த பொறுப்பு அழைச்சு கேட்கிற, ஏன் அப்படி சொல்ற? அப்ப அவங்க சொன்னாங்க, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், ரஹ்மான் ஆகிய நான், அல்லாஹ் ஆகிய அவன், அல்லமல் குர்ஆன், குர்ஆனை செய்தான், கற்றுக் கொடுத்தான். எப்படி சொல்லல, படைத்தான் சொல்லல. அது மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் தான், வல் குர்ஆனில் மக்லூக்னு சொல்லல. அப்ப அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் போது ஞானமிக்க உறுதி வாய்ந்த தெளிவான வேதம் என்று சொன்னானே தவிர படைக்க அவன் செய்த வேலை என்ன, இவரு நான் மக்கள் இப்படி இருந்தா உனக்கு தொல்லை ஏற்படும், கண்காணாம ஒளிஞ்சுக்கிட்டான், அவரை வெளியே வராதே என்று சொல்லி அவனை மறைத்து வைத்தான். அந்த நேரத்தில் பாருங்க, கடுமையான அடிபடக்கூடிய காலங்கள்ல இமாமுடைய மாணவர்கள், எப்போது மாணவர்களுக்கு இமாம் ஆசிரியர் மேல எனக்கு பற்று ஏற்படும், அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதா, குர்ஆன் மக்லூக்குன்னு சொல்லிட்டு என்ன ஏற்பட போகுது உங்களுக்கு, இதனால எந்த உங்க வாயை சொல்ல ஏற்படுவது, சுப்ஹானல்லாஹ். அப்ப இமாம் அஹ்மத் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க, என்னுடைய உயிர் இதற்காக போய்விட்டாலும் நான் மூத்தாகி ஒரு சுன்னத்து ஹயாத்தால் அதுதான் எனக்கு பெருமை. நான் பிழைத்து ஒரு சுன்னத்து மரணமடைவானால் அதற்காக நான் அதை செய்ய தயாராக இல்லை. இமாமுடைய பணி, இமாம்களை பொறுத்த வரைக்கும் அந்த இமாம்களை குறை சொல்றதுக்கு எந்த நியாயங்கள், இமாம்கள் ரொம்ப கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள், இந்த மார்க்க அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய தியாகம் செய்தவர்கள். அவருடைய தியாக வாழ்க்கையில் எந்த குறை காண முடியாது. என்ன நடந்துச்சு சொன்னா, இந்த சமுதாயத்தில் காலம் காலமாக எல்லா காலங்களிலையும் அறிஞர்களால் ஏற்பட்ட கேடுகள் தான் அதிகம். அறிஞர் என்ற பெயரால உடனே எல்லாம் சேர்த்து நீ அப்படித்தான் அப்படி சொல்ல, அப்படியே சொல்லிட்டா பத்தி அப்படி நினைப்பாங்க. ஆனா அதை சொல்ல பொதுவா சொல்ல வர்றேன். என்ன சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நேற்று கூட ஒரு சகோதரர் என்று கேட்டாரு, ஏங்க குர்ஆன் அது சொல்லக்கூடியவங்க இப்படிலாம் பேசலாமா? அப்படி உண்மை ஆச்சரியம் வருது. குர்ஆன் சொல்லக்கூடியவங்க என்ன, குர்ஆன் படிச்சு பார்த்தா என்ன வருது, அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் உங்களுடைய சகோதரர் வந்து புறம் பேசினா எதுக்கு சமான்னு சொல்றான்ல, பிணத்தினுடைய சின்ன சகோதரர், அவங்க சகோதரிய பிணத்தின் அப்படி சொல்லக்கூடியவங்க தைரியம் அடி அடி நடிக்கிறாங்க. என்னங்க வேதனை பற்றி கேட்கிறாரு. அவ இல்லாத குறையெல்லாம் துருவி ஆராயாதீர்கள். இப்படிதான் ஹதீஸ்களும் குர்ஆன் நிறைய வருது. ஒருவருடைய மானத்திற்கு பங்கு உழைப்பது குறை செய்வதை போல ஹதீஸ் வருது, எல்லாம் தெரிஞ்சு வச்சு, ஏன்னா அவங்க சொல்லித்தான் கேட்டுக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் ஏன் இதை சொல்லுன்னு ஆச்சரியப்பட. அப்ப என்னன்னா, ஆலிம்கள் சொன்னா வெறுமன பிரச்சாரம் செய்யறது, பிரச்சாரம் முக்கிய எல்லாவற்றும் ஒரே ஒரு அளவுகள் என்னது, அல்லாஹ்வையும் மறுமையும் நீங்கள் நம்புவர்களாகவே இருப்பீர்களானால் அவ யாராயிருந்தா இந்த பயம் வந்துடும். நான் உன்னை சொல்றேன், நான் உன்னை செய்யறேன், இந்த சொல்லும் செயலும் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்ற இந்த பய உணர்வு வருமானால் அவர்கள் தான் இந்த பண்பை எதிர்பார்க்க முடியும். அதனால இப்படி சொன்ன இந்த விஷயம் சொன்னா கூட அதை நியாயப்படுத்திக் கொண்டு அதுக்கு வேற ஏதாவது தேடுறாங்க. அப்ப குர்ஆனை கடைபிடிக்க வேண்டும், குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, ஒற்றுமையா இருக்கணும். அப்ப அது மூலம் ஒற்றுமையெல்லாம் ஏற்படும் என்று பிரச்சாரம் செய்த போது கேட்டு, ஏன்னா அப்ப குர்ஆனை கடைபிடிக்கணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அதுக்கு வேற காரணம், அது வேற காரணம் சேர்ந்து அதுக்காக காரணம் இருக்கிறதா என்றெல்லாம் இப்படி நாம் தேடிக்கொண்டு போற சூழ்நிலை இதுக்கு ஏற்படுது. அல்லாஹ் மறுமை, யாரும் யார் குறிப்பிட்ட சொல்லல, அல்லாஹ் மறுமை என்ற. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தீர்வு இஸ்லாம் அல்லாத ஒன்று இருக்குமா? இஸ்லாமிய மார்க்க அல்லாஹ் ரசூலும் சொல்லாத ஒரு தீர்வை இவர் சொல்கிறார் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருந்தா, இந்த முக்கியமான நல்ல முக்கியமா முன்னணியான அறிஞர்கள் கொடுத்த பத்வா என்னது, அல்லாஹும் ரசூலும் சொன்ன தீர்ப்பை விட இன்னொரு அல்ல தீர்ப்பு செய்வான் என்று நினைச்சா அவன் முஷ்ரிக்.
அப்ப நம்முடைய சூழ்நிலை யோசிச்சாலே போதும். அப்ப இப்படி எல்லாம் நம்ம வரும்போது நம்ம கையில நம்ம தெளிவான திருமறை குர்ஆன், தெளிவான ஹதீஸ் இருக்கும் போது இதை விடுத்து விட்டு நான் வேறு செய்து தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய உணர்வு அந்த அல்லாஹும் ரசூலும் சொன்ன விஷயம். அப்ப சம்பவத்தை முடிச்சிருந்த லாஸ்ட்ல என்ன செய்தாங்க, பிரச்சனையாக ரசூல்கிட்ட வந்துட்டாங்க. யாரு மறந்துச்சா அவருக்கா சாவலாம், அவன் நெருப்புல போகக்கூடாதுன்னு வந்துட்டாங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பாருங்க, ஏன்னா இன்னைக்கு கூட இந்த தப்லீக் ஜமாத்துல பாத்தீங்கன்னா உள்ள போய் 40 நாள் தபால் வந்தாலும் படிக்கான்னு சொல்றாங்க. போய் படிக்காத, அமீர் என்ன சொன்னாலும் கேளு என்று. இப்படி அமீர் என்று சொன்னா என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப என்னடா எல்லா விஷயத்தையும் குர்ஆனை கையில் எடுக்க அந்த கேடு உண்மை நல்ல ஜமாத் அடிக்கிற நல்ல ஜமாத்து. அந்த ஜமாத் இருக்க வேண்டிய பண்பு குர்ஆனை தூக்கல. அவங்க தூக்கிட்டு வச்சுங்க, இந்த ஜமாத்தை விட்டு அங்க போய் சேர்ந்துக்கலாம், இவங்கள்ட்ட கிடக்க நாத்தத்தை விட்டு அங்க போயிடலாம். இதே நாத்த ஜமாத்தில் ஆனா அவங்கள்ட்ட நல்ல மனக்குது. ஆனா இருக்க வேண்டிய மனத்துல கருவாட்டு மனம் அதிகமா இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க மட்டும் குர்ஆனை கையில் தூக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு அந்த ஜமாத் சிறந்த ஜமாத்தார். அந்த அளவு நல்ல சேவை செய்யறாங்க, நல்ல பாடுபடுறாங்க. ஆனா இந்த அமைப்பு அந்த குர்ஆனை தூக்குறதே இல்ல. சில பேர் நான் பாக்குறேன் நல்ல திக்ர் செய்யறாங்க, துஆ ஒரு நாள் இந்த ரமதான்ல கூட குர்ஆன் தூக்கி பார்க்கிற போது பார்க்க அந்த அமைப்பில் உள்ளவங்க என்னன்னு தெரியல. அப்ப அந்த அளவுக்கு அவங்க அந்த சிந்தனை இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் அவங்க சிந்தனை கொடுக்கணும், இன்ஷா அல்லாஹ் அவங்க துஆ செய்யணும், நல்ல வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு குர்ஆன். அப்ப என்ன குர்ஆனை சொல்லக்கூடிய இந்த சிந்தனை உள்ளவங்க என்ன வரணும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பினாரு, அவர் தலைவர் அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி இருந்து கூட அவர் போயிட்டு திரும்பி வந்து என்ன செய்தாரு, இதுக்கு மாத்தமா சொல்ல அல்லாஹ்வின் தூதரை இந்த மாதிரி நீங்க அனுப்பினாரு, திடீர்னு இந்த மாதிரி செய்தாரு, விரவு தூக்கிட்டு சொன்னா தூக்கிட்டு வந்த எரிந்தாரு, உள்ள போய் சொன்னாரு, நாங்க போகல. நாங்க அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்களுடைய தலைமை சிறந்தாங்க. என்ன சொல்றாங்க, தலைவர் சொல்ல கேட்டு போயிருந்தீங்கன்னா உங்க நெருப்பு ஒண்ணு சுட்டுக்கான்னு சொல்லல, நெருப்புலாம் சுட்டுக்காதுப்பா, நீங்க பத்திரமா பாதுகாப்பு வந்திருப்பீங்கன்னு சொல்லாம என்ன சொன்னாங்க, நீங்கள் அவர் பேச்சை கேட்டு நெருப்பில் நுழைந்திருந்தால் நிரந்தர நரகத்திற்கு சென்றிருப்பீர்கள். நான் சொன்னே சரிதான், அமீர் கட்டுப்பட சொன்ன சரிதான். ஆனாலும் ஒரு தலைமை கட்டுப்படுவது என்பது எந்த காலத்திலையும் அல்லாஹ்வும் ரசூலுமா என்னுடைய சொல்லுக்கு மாற்றம் ஏற்படாது. அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக எப்படி வருது? நாம அல்லாஹ் ரசூல் ஏற்றுக்கிற முக்கியமான காரணம் என்னதான், என்னது? சொர்க்கம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நெருப்பை வைத்து எரிப்பது யாருடைய பண்பு? அல்லாஹ்வுடைய பண்பு. அதனால அந்த அல்லாஹ்வுடைய பண்புக்கு மாற்றமாக ஒருவர் கையில் எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பண்பை கையில் எடுத்தோம். அதனால இந்த விஷயம் கட்டுப்பட்டு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களே நீங்க என்ன செய்யறீங்க, அழித்து கொண்டிருக்கிறோமோ. அப்ப உங்களை நீங்க அழிச்சு தற்கொலை பண்ணிட்டீங்க சொன்னா நெருப்புல போயிட்டீங்கன்னா நிரந்தர நரகம் சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னம தாத்து மாறுக்கலாம். அவன் நல்ல விஷயங்களுக்கு தான், நானும் அல்லாஹ் நல்ல விஷயம் அந்த விஷயம் கட்டுப்பட வேண்டுமே தவிர அவங்க சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டியது அவசியம் இல்லை என்று ரசூல் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படி சொன்னாலும் கூட நான் முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ள விஷயம் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். நமக்கு கவனிங்க, அதாவது இன்றைக்கு நாம சார்ந்து இருக்கிற நாடு சூழ்நிலை இன்னைக்கு என்னன்னு சொன்னா, நம்ம இருக்கிற நாடுகள்ல பெரும்பாலும் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன், நாம மார்க்கம் என்று ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நம்ம நாட்டில் அதற்கென்று செய்ய வேண்டியிருக்குது, உலகம் தேட வேண்டியிருக்கு, உலக கல்வி என்று ஒன்று தேட வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம அந்த சிந்தனை வளரல. முஸ்லீம்கள்ட்ட என்னதான் நல்ல சிந்தனை வந்தாலும் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு கல்லூரி வச்சாங்களே தவிர, முஸ்லீம்களுக்கு பள்ளிக்கூடம் வச்சாங்களே தவிர அங்க என்னதான் இருக்குது, எங்க முதல்ல அவங்க என்ன படிச்சு கொடுத்தாங்களோ அதே பாடம் இங்கே இருக்கு. எந்த அளவுக்கு சொன்னா இந்து சமுதாய இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் கூட அவங்க பள்ளிக்கூடமோ கல்லூரி வச்சாங்கன்னு சொன்னா அவங்க நீதி போதும் நடத்திட்டு இருக்காங்க. அதை கட்டாயப்படி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை படிக்கக்கூடிய வேறு மத பிள்ளைகளா முஸ்லீம் பிள்ளைகளா இருந்தா நிறைய அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அப்ப அன்பளிப்பு கூட இப்படிதான் சொல்றாங்க. ஆனா முஸ்லீம்களாக இல்லாம கல்லூரி வேணும் ஆசைப்பட்டாங்க, பள்ளிக்கூடம் ஆசைப்பட்டாங்க. எதுக்கு? அங்க என்ன அதே நாங்க சொல்லி தர்றோம், இது தேவையா? அவங்க என்ன சொல்றது அதே சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு பள்ளிக்கூட கல்வி தேவை இருக்கிறது. அப்ப என்னன்னு சொன்னா முஸ்லீம்கள் ஒன்றை செய்வதாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டு கொடுக்கணும். அப்ப அந்த பண்பு நம்ம நாட்டில் இல்ல. அப்ப முஸ்லீம் இன்றைக்கு ரொம்ப காலம் வரைக்கும் இந்த காலத்தை தவிர முந்தைய காலம் பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள்ல படித்தவர்களுக்கும் உலக கல்வி படித்தவர்களுக்கும் மார்க்க கல்வி படித்தவர்களுக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். ரெண்டு மனதில் ஒரு வகையான உணர்வு என்ன, நாம அவர்கிட்ட எப்படி பேசுறது, அவர் நம்ம எப்படி பேசுறது, எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு தூரம் இருந்துச்சு. அவங்க ரெண்டு இணைப்பு இல்லாம காரணம் என்னன்னு சொன்னா மார்க்கத்தை தெரிந்தவருக்கு என்ன தெரிந்திருக்கிற அந்த மார்க்கம் குப்பை மார்க்கம் அளவுக்கு இருக்கட்டும். அவங்க மார்க்கை தெரிந்தவருக்கு என்ன செய்யல, உலக விஷயம் தெரிஞ்சுக்கல, உலக விஷயம் தெரிஞ்சும் மார்க்கை தெரிஞ்சுக்கல. அப்படி இப்படி தூர வழி வந்துருச்சு. அதனால நாம இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி வரக்கூடிய காலங்களில் தயவு செய்து முஸ்லீம்களாக வாழக்கூடிய மக்கள், இந்த மாதிரி பண்புள்ள மக்கள், நல்ல சேவை செய்ய ஆசைப்படக்கூடியவர்கள், சமுதாயத்துக்கு நல்ல செய்ய ஆசைப்படக்கூடியவர்கள்லாம் மிக முக்கியமா ஆரம்ப பாட கல்வியிலிருந்து கல்வி பாடங்கள் நம்ம பாடங்கள்ல ஆரம்பிச்சிருங்க. இந்த எல்கேஜி ஆரம்பிக்கிற பாருங்க, அப்போதே நாம மார்க்க சிந்தனை சேர்த்து கொடுத்து வச்சுக்கோங்க.
ஆரம்பத்தில் கொடுக்கிற பாடம் தான் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தன்னுடைய குழந்தை சாப்பிட்டு இருக்கிற போது அபூ சலமா சின்ன குழந்தை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப குழந்தை சாப்பிடும் போது அந்த குழந்தை பால் என்ன செய்யும், சாப்பிடும் போதே கை அங்க போடு இங்க போடும் மேல அள்ளி போய் இடத்தையும் சாப்பிட்டுக்கிறோம். நாமெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். சின்ன பிள்ளை அதுக்கு என்ன தெரியும்? அதோட யாராவது சொன்னா கூட என்னங்க நீங்க யாருக்கு போய் சொல்லணும் உங்களுக்கு இல்லையா, சின்ன பிள்ளை அது பின்னால் தெரிஞ்சுக்கிறீங்க என்று இப்படி சொல்ற பழக்கத்தை வச்சிருக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிட்டாங்க. சிறுவனே நீ சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, உன்னுடைய வலது கையில சாப்பிடு, வலது கை வைத்து சாப்பிடு, உன்னுடைய பக்கத்திலிருந்து சாப்பிடு. சாப்பிடு பாத்தீங்கன்னா கை அங்க போடுறது இங்க போட கூடாது, அங்க ஏதாவது வச்சுக்க அங்க போடக்கூடாது. அப்ப எப்ப ரசூல் சொல்லுறாங்க, குழந்தை இருக்கும்போது. குழந்தைக்கு என்ன செய்ய விடல, அவ குழந்தை பருவத்திலேயே சொல்லிக் கொடுக்கிற பாடம் இருக்குத, அந்த பருவத்திலேயே வளர்ந்துட்டு வரும்போது அது பிறருக்கு சொல்லக்கூடிய குழந்தையாக மாறும். அப்ப இந்த பண்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அவர் வளர்ந்து சொன்னாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அது என்னுடைய கடைசி கால வரையில் என்னுடைய வாழ்க்கையில் இயல்பாக ஆகிவிட்டது, இயற்கையாக ஆகிவிட்டது. அப்ப இந்த பண்பை நம்ம பழகணும். ஆக இந்த அடிப்படையில் நான் சொன்ன விஷயம் நல்ல கவனிங்க. தலைவராக ஒருவர் நம்ம ஆக்கிட்டோம்னு சொன்னா அந்த தலைவருக்கு எப்ப கட்டுப்படி அவசியம் இல்ல, அல்லாஹ்வும் ரசூல் மாற்றாங்க. ஆனா அவர் யாரு இல்லைன்னு சொல்லல, தலைவர் இல்லைன்னு சொல்ற. அந்த பயணத்தை முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் அவர் என்ன செய்யணும், மற்றொரு கட்டுப்படணும். நீ இப்போ மாறிட்ட, திடீர்னு மண்டை கலந்துட்டு நெருப்பு வைக்குள்ள போய் சொல்லிட்ட, இந்த மாதிரி தலைவர் பண்ணாங்க ஒண்ணு கிடையாதா அப்படி சொல்லக்கூடாது. நீ இப்ப சொன்ன விஷயம் என்னது, அல்லாஹ் மாத்தி கட்டுப்பட மாட்டோம், வேற ஏதாவது சொல்லு அப்படி. ஏன்னா அவர் அதான் ரசூல் என்ன சொன்னா, ஒரு தடவை சொல்லும் சாப்பிட சொன்னாங்க, தலைவர்களே நீங்க சிறந்த தலைவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு சொன்னாங்க. அந்த தலைவர்கள் தன்னை பின்பற்றக்கூடிய மக்களை நேசிப்பார், அன்பு செலுத்துவார், இவர்கள் அவர் மீது அன்பு வைத்திருப்பார்கள். தலைவனுக்கும் தொண்டனுக்கும் அவ்வளவு பெரிய இணைப்பு இருக்கும், அவ்வளவு பெரிய அன்பு பாசம் இருக்கும். தலைவன் தொண்டனுக்காக துவா செய்வார், தொண்டன் தலைவனுக்காக துவா செய்வார். இவங்க தான் தலைவர்கள், நல்ல தலைவர்கள். அப்ப தலைவர் நல்ல தலைவர் சொல்லிட்டு கெட்ட தலைவர்கள், தலைவன் தான் அவன் யாரு, கெட்டவன். அப்ப கெட்டவங்கனால என்ன இல்லைன்னு சொல்லல, தலைவன் சொல்ல. அப்ப தலைவர் கெட்டவன் வருவான். கெட்ட தலைவன் யார் என்றால், தலைவன் தொண்டனை திட்டிக் கொண்டிருப்பான், தொண்டன் தலைவர் திட்டிக் கொண்டிருப்பான், இவன் அவனை வெறுப்பான், அவன் இவனை வெறுப்பான். அப்ப ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு தலைவரா இருப்பாரு, ஆனா என்ன சொல்லுவான், இவனை நான் போய் தலைவெழுத்துங்க. அவன் கேட்டீங்கன்னா இந்த பிறப்பு அல்ல என்ன தலைவராக்கி இருக்கிறானே, இதுக்கு வேற ஏதாவது கிடைச்சாலும் பரவாயில்லையே என்று இப்படி சொல்லுவான். அப்ப இப்படி ஒரு காலம் வரும், அவன் தான் தலைவன்ல மோசமானவன் சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்களையும் உங்களுக்கு கோமானது ஒரு ஆள் வச்சாரு, அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒருத்தர் வந்தா போட்டு தலையை வெட்டிருக்குமான்னு கேட்டான். அப்படி ஆன தேவையா, திட்டிக்கிட்டு ஒரு தலைவர் வச்சுக்கணுமா என்று கோபத்தை ஆளை க்ளோஸ் பண்ணிட்டான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படிலாம் செய்தாதீங்க, அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற காலம் வரை, ஒரு ரிவாயத்தில் தொழுகை நடத்துகிறவா இருக்கும் காலம் வரை நீங்க அவருக்கு பின்னாலேயே கட்டுப்பட்டிருங்கள். அப்ப எப்ப கட்டுப்படக்கூடாது, இஸ்லாத்தை சிறந்த அம்சம் இருந்தாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிடும். நாம எப்ப ஒரு தலைவரை வேண்டாம் என்று சொல்வதற்கு இஸ்லாம் சொல்கிறது. அப்ப ஒரு தலைவர் திட்டிகிட்டே இருப்போம், நான் இவரை போய் தலைவரை ஏற்றிக்கிட்டு இருக்கிறவன் என்று சொல்லிக்கொண்டு அவன் யாரா இருப்பான் சொல்லுவான். எப்படி இவர்களுக்கு போய் நான் தலைவர், அவன் ரெண்டு பேரும் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா யாரா இருப்பான் அவன் தலைவர் தோல் அப்படி இருக்குதான் செய்வாங்க தலைவர்கள். ஆனா எப்ப அவன் தலைவர் இல்லை என்று சொல்லுவாங்க ரசூல் அதுபோல சொல்லிட்டாங்க. அந்த தலைவனிடத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை கண்டீர்களானால் அவனை தலைவனை ஏற்றுக்கிறாங்க. அவர் எனக்கு தலைவர் இல்லை என்று சொல்லிவிட்டு வெளியே வருவதாக இருந்தால், தலைவரை தொண்டர்கள் மாற்றுவதாக இருந்தால், தலைவரை தொண்டர்கள் சேர்ந்து மாற்றுவதாக இருந்தால் அது முக்கியமான காரணம் என்னது, அந்த தலைவர்கிட்ட இணைவு, அந்த இணைவு சொல்றாங்க, நீங்கள் அந்த தலைவருடைய இணை வைப்புக்கு தெளிவான ஆதாரம் இருக்கணும். அது தெளிவான ஆதாரம் எப்படி சொல்ல, பவ்வாக சொன்னா மிக தெளிவாக தெரியக்கூடிய சிறுக்கு இருக்க வேண்டும், அதில் உங்களுக்கு ஆதாரம் இருக்க வேண்டும். இருந்தா தான் எப்ப என்ன சொல்லணும், நீங்கள் தலைவர் இல்லை என்று சொல்லணும். அது வரைக்கும் என்ன செய்ய, நம்ம தலைவர் ஏற்றிட்டா முடியும். இல்லைன்னு சொன்னா எத்தனை தலைவர் பாருங்க, நிறைய தலைவர் வந்துருவாங்க. ஒரு காரணம் சொல்லி ஒரு தலைவர் தள்ளிட்டு வந்திருப்பாங்க, ஒரு 6 மாதம் இவர் தலைவர் இல்லைன்றான். இப்போ இருக்கிற தலைவர் இருக்கிறாரே நியாயமான தலைவர், இவர் பின்னால் செல்வன் சொன்னவன் ஒரு 6 மாதம் பார்த்தா இவன் தலைவர் இல்லை, இவன் லாயக்கு இல்லைங்கிறான். அப்ப என்னண்டா, மனிதர்கள் நாம் எல்லாம் மனிதர்கள் நம்மகிட்ட பல குறைகள் பல பிரச்சனை வரும். ஆனா எப்ப தலைவரே இல்லைன்னு தள்ளணும், அவன் தெளிவா. இப்ப என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, ஒருவர் மாநில தலைவர், ஒருவர் பார்த்தா மாவட்ட தலைவர். எவ்வளவு அசிங்கமா பாருங்க, மாநில தலைவராக இருந்தவனை பிடிச்சி ஒரு மாவட்ட தலைவர் ஆக்கலாம், மாவட்ட தலைவர் வட்ட தலைவர் ஆக்கலாம்.
அப்ப என்ன அர்த்தம் இல்லாத இதுல யாருன்னு பார்த்தா இது மற்ற சுன்னத் ஜமாத்தோட இல்ல, தௌஹீத் ஜமாத்துகள்ல குர்ஆன் சொல்லக்கூடிய ஜாக்கிர் சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சூழல் நடந்துட்டு. அப்ப என்ன குர்ஆனை சொன்னவங்க தௌஹீத் சொல்லக்கூடிய இந்த பண்பு குறைஞ்சு போச்சு. நாம சொல்லக்கூடிய சொல்லுக்கும் செயலுக்கும் நாளைக்கு அல்லாஹ் இடத்துல என்ன பரிசீலனை சுமார் அதான் முக்கியமான பண்பு. இந்த சிந்தனை வந்துட்டா பயந்து தன்னைத்தாலே என்ன செய்வாங்க, தூய்மைப்படுத்திட்டு தனக்கு ஏற்பட குறையத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்க குறைகள்லாம் பார்த்துக்கிட்டு ஆராய்ச்சிட்டு மாட்டாங்க, நான் என்ன செய்யறேன். அதனாலதான் அபூபக்கர் ஸிதீக் ரலியல்லாஹு தஆலா காலத்திலிருந்து அப்படி பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ், அவங்க எவ்வளவு உயர்ந்தவங்க, எவ்வளவு உன்னதமானவங்க. அவங்க தனிமையில் இருக்கும்போது தன்னிச்சு அழுகிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினால சொர்க்கத்துக்கு பாராட்டப்பட்டவங்களுக்கு என்ன ஏற்படணும், ஆஹா நமக்கு சொர்க்கம் அல்லாஹ்வுடைய தூது சொல்லிட்டாங்க. ஆக நமக்கு கவலை அந்த உணர்வு தான் வரணும். அதுல அவங்க நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய அந்தஸ்துகள் உயர உயர அவர்களுக்கு கிடைத்த அந்த அந்தஸ்தில் ஏதாவது பங்கு விளைவித்துட்டோமோ, குறை ஏற்பட்டு விட்டதா என்று நினைக்கும் போது அதுக்காக என்ன செய்றாங்க, அழுகிறாங்க. அபூபக்கர் சொன்ன வரலாற்று எடுத்து படிச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன மண்ணாக படைச்ச கூடாதா, சுப்ஹானல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்ப அவங்கள்ட்ட எல்லாம் தன்னை பற்றிய கவலை, அந்த கவலை எதனால இருந்துச்சு, நாளை மறுமையுடைய உணர்வு இருந்தால. அப்ப மறுமையோட நம்ம நிலைமை என்ன யோசிச்சோன்னு சொன்னா நம்மை பற்றி தான் கவலைப்பட செய்ய மாட்டோம், அடுத்தவங்க கவலைப்பட மாட்டோம். இப்ப எல்லாம் இருக்கிற இப்ப என்னதான் அடுத்தவங்க பற்றி தான் கவலை. அவன் என்ன செய்யலாம், இவன் என்ன செய்யலாம், அவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, இது போன்ற உணர்வு மாற்றுவதற்கு நாம முயற்சி என்ன சொன்னாங்க. ஒரு காலத்தில் தலைவர் வருவார்கள், அந்த தலைவரிடத்தில் அநியாயம் பொய்யும் மேலிடும். அந்த காலத்தில் அவருடைய பொய்யையும் அவர்களுக்கு ஏற்பட அநீதத்தையும் சுட்டி காட்டாத ஒருவர் இருந்தால் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. இந்த வார்த்தை என்னது, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, நான் அவனை சார்ந்தவனும் அல்ல. என்னை சார்ந்த சொன்னாலே போதும், இதை சேர்த்து சொல்றாங்க, நான் அவனை சார்ந்தவனும் அல்ல. அப்ப யார் இல்லைங்கிறாங்க, முஸ்லீம் இல்லைங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமிய கட்டுப்பாட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக தெளிவா சொல்லிருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, நம்ம நாட்டுல ஒரு அமைப்பு ஆசைப்பட்டமே தவிர அந்த அமைப்பு அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூல் திருப்தியை பெற்று நாளை மறுமையில் நம்ம சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த சூழலை உருவாக்க வேண்டிய அமைப்பாக இருக்க வேண்டும். அதற்கான கட்டுப்பாடு என்ன என்று அதை பற்றி ஆய்வு செய்யாம, அதை பற்றி சிந்திக்காம அதிகமாக வேறு சிந்தனை நுழைஞ்சிட்டதுனால இதெல்லாம் வந்திருக்கிறது. ஆகவே நான் இப்போ ஒன்று கெட்டு போல, நம்ம மக்களை வச்சுதான் யாரு தலைவர் மக்கள்கிட்ட சிந்தனை வந்து வச்சுங்க. இப்படி சிந்தனை வரும்போது நாம சார்ந்து இருக்கிற அமைப்பு எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்ற சொல்லி காட்டணும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லி காட்ட வேண்டும் என்ற இந்த உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரே அமைப்பு ஒரே ஜமாத்தில் இருக்கும். அப்படி கட்டுப்பாடு வரும்போது அல்லாஹ்வுடைய அருள் அன்பு நம்மை தேடி வரும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுவதாகவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் மரணம் அடைகின்ற வரை அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை சரியாக சமுதாயத்துக்கு சொன்னவர்களுடைய சேவைகள் என்ன, அவர் எந்த அடிப்படையில் சொன்னார்கள் என்ற அந்த உணர்வை மதித்து அதே அடிப்படையை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். ஆக எல்லா இமாம்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னது, சரியான அது எதுவோ அதுதான் என்னுடைய மது. அப்படி வந்து என்ன ஆயிடும், மது எடுத்துட்டு இருக்கும், ஒன்றுதான் இருக்கும். அந்த இமாம்கள் எல்லோரும் ஒரு ஆள் மதிச்சாங்க, யார் திட்டிக்கிறப்போ அப்பவும் என்னதான் இருக்கும், மது ஒன்றுதான் இருக்கும். அப்ப ஆசிரியர் மாணவர் இருந்தாலே அங்க எங்கதான் என்னதான் இருக்கணும், ஒரு மதுகம் தான் இருக்கணும். ஆனா என்ன நடந்திருக்கிறது, பிற்காலத்தில் இந்த உணர்வுகள் அல்லாஹ் மறுமை என்ற சிந்தனை குறைந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இதை பெரிதுபடுத்தி ஆக்கிவிட்டார்கள் என்று நினைவு கொண்டு நாம் அல்லாஹை மறுமையை நம்பி வாழக்கூடாது மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற போது நம்முடைய உணர்வுகள்ல யார் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதில் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமான காரியம் நடக்கிற போது அதை சுட்டி காட்டக்கூடிய உணர்வும் தைரியம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அத்தகைய நல்ல சூழல் நமக்கு தருவானாக வேண்டி தெரிவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.